வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம். அன்பர்களே, இன்னைக்கு மறுபடி சுகப்பிரசவம் அப்படிங்கிற தலைப்பில் என்னோட அனுபவத்தை இந்த காணொளி மூலமாக பகிர்ந்துக்கிறேன். மறுபடி சுகப்பிரசவம் அப்படின்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன முன்னுரை. மறுபடி சுகப்பிரசவம் அப்படிங்கிறது ஒரு முழுக்க இயற்கையாக குழந்தை பெற்றெடுக்கும் ஒரு முறை. அதாவது பார்த்திங்கன்னா, எல்லா வகையான கோணங்களிலும் ஒரு சரியான பாதுகாப்பும், சரியான இயற்கை வழிமுறையும், சரியான முறையில் குழந்தை வெளியே பெற்றெடுக்கும் முறையையும் கடைபிடித்து பெற்றெடுக்கப்படக்கூடிய ஒரு குழந்தை. அதில் நடந்த என்னோட அனுபவங்களை உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். இது உலக மக்கள் அனைவருக்கும் சென்றடையணும், அவங்களும் பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக இது உருவாக்கப்பட்டது. இதில் நடக்கிற அனுபவங்கள், இதில் நான் பகிர்ந்துக்கிற விஷயங்கள் அனைத்துமே எனது அறிவுக்கு எட்டிய விஷயங்களை தவிர நான் யாரையும் சரி தவறு என்று கூற நோக்கத்தில் இந்த காணொளியை உருவாக்கலை. ஸோ இதில் இருக்கிற கருத்துக்களை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கணுமோ விட்டுக்கணுமோ அது உங்கள் விருப்பம். ஆனால் இது நான் எனது அனுபவத்தில் கண்ட உண்மைகளை நான் பகிர்ந்துக்கிறேன். அன்பர்களே, இப்போ இந்த காணொளியில் நம்ம ஒரு 4 தலைப்பு பார்க்க இருக்கிறோம். முதல் தலைப்பு, நான் ஏன் இந்த சுகப்பிரசவத்தை வீட்டிலேயே செய்யணும் அப்படின்னு தேர்வு செய்தேன் அப்படிங்கிற விஷயத்தையும், எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் மற்றும் நான் கடைபிடித்த இயற்கை வழிமுறைகளையும், அந்த சுகப்பிரசவத்தில் நான் கண்ட பலன்கள் மற்றும் அதன் பாடங்கள், அதையும் நான் பகிர்ந்துருக்கிறேன். 4வது, இந்த சுகப்பிரசவம் நான் செய்வ தயார் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தேவையான சில எளிய வழிமுறைகளை கொடுத்துருக்குறேன். இது 4ம் தெரிஞ்சதுனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவு கிடைச்சிடும். மறுபடி சுகப்பிரசவம் எவ்வளவு எளிமையான ஒரு விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். நம்ம மேற்கொண்டு ஒவ்வொரு தலைப்பாக இப்போ பார்ப்போம். நண்பர்களே, இப்போ நம்ம முதல் தலைப்புக்கு வந்திருக்கோம். நான் ஏன் இந்த சுகப்பிரசவம் வீட்டிலேயே நடக்கணும் அப்படின்னு விரும்பினேங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறேன். இது முழுக்க நான் எனக்காக தோன்றிய விஷயங்களே, இது யாரும் சொல்லிக் கொடுக்கல. இப்போ திருமணம் நடப்பதற்கு முன்னரே எனக்கு ஒரு என்ன ஆசை இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு பிறக்கும் குழந்தைகள் இயற்கையான முறையில் இயற்கையான வீரியத்தோடு பிறக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான் இருந்துச்சு முதல்ல. பட் அதுக்கப்புறம் எனக்கு இது எப்படி பண்ணணும், எந்த மாதிரி வழிமுறையை கையாளணுங்கிற விஷயங்கள் வந்து எனக்கு இது சுத்தமாகவே ஒரு ஆலோசனை கொடுக்கறதுக்கு யாரும் இல்லாமல் இருந்தாங்க. இன்னும் வீட்டில் கேட்டிங்கன்னா, வீட்லேயும் அவங்களுக்கு அதிகமாக ஆர்வம் கிடையாது. அவங்க வந்து சொல்கிற ஒரே விஷயம், ஓகே ஆயிடுச்சா, நீங்கள் வந்து அடுத்தது மருத்துவமனைக்கு தான் போகணும் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருந்தாங்க. அப்படி இருந்த பட்சத்தில் நான் திருமணமாகி எனக்கு கிடைத்த விஷயங்களை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு கிடைச்ச விஷயங்கள் ப்ளஸ் எனது நண்பர்களும் எனது உறவினர்களும் பட்ட கஷ்டங்கள், அதை பற்றி தான் சொல்லணும், உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். இப்போ இதில் முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மாதமான உடனே நீங்கள் அவங்க சொல்கிற முதல் விஷயம், உங்கள் ஊட்டச்சத்துக்கு குறைபாடு இருக்குது, அந்த ஊட்டச்சத்து குறைபாடு சரி செய்யறதுக்கு இந்த மாத்திரைகளை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் முதல் கணக்கு. எனக்கு இதில் என்ன புரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, சத்து மாத்திரைகள் அப்படின்னு சொல்கிறது சரி, பட் நீங்கள் உயிருள்ள ஒரு பொருள் இருந்து ஒரு சத்தை பிரிக்க முடியுமா அப்படின்னு சொல்கிறதே என்னால் நம்ப முடியாத ஒரு விஷயமா இருக்குது. நமக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய தானியங்களாகட்டும் எதாக இருந்தாலுமே அதில் ஒரு உயிர் சத்துன்னு ஒன்று கான்செப்ட் இருக்கும். அந்த உயிர் சத்தை தனியாக பிரிச்சிங்க அப்படின்னாவே மீதி மறுக்கிறது அந்த சக்கையும் அந்த உயிர் சத்து பிரிஞ்சு போன ஒரு இடமும். உயிர் சத்தை நீங்கள் எதுலையுமே பாதுகாக்க முடியாது. அதுக்கு உண்டான ஒரு லிவிங் பார்ட்டிக்கல் தான் அந்த சக்கைன்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு, நீங்கள் ஒரு கரும்பு எடுத்துட்டீங்க அப்படின்னா, கரும்புலேருந்து அந்த ஜூஸை பிரித்து எடுத்துட்டிங்கன்னா கரும்பு ஒரு சக்கை. ஸோ உங்களுக்கு கரும்புலேருந்து தேவையான அந்த விட்டமின் மினரல் எந்த சத்து நீங்கள் தேவைப்படுதுங்கன்னா அது அந்த ஜூஸில் இருக்கும். பட் அந்த ஜூஸை நீங்கள் எவ்வளோ நாள் பதப்படுத்த முடியும்னு யோசிக்கிறீங்க? அதுக்குன்னு ஒரு ஆயுள் காலம் இருக்கும். அது கரும்போடு இருக்கும்போது ஒரு ஆயுள் காலம், கரும்பு பிரித்ததுக்கப்புறம் ஒரு ஆயுள் காலம். இப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் இந்த மாதிரி ஒரு ஆயுள் காலம் நிர்ணயிக்கப்படுது. இப்போ அந்த நிர்ணயிக்கப்பட்ட ஆயுள் காலத்தை ஒரு கணக்கில் வச்சுருந்தாலுமே, இந்த சத்தை பிரித்து ஒரு பொருளாக உங்களுக்கு கேப்சூலாக கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது வந்து எனக்கு அதில் ஏற்றுக்கக்கூடிய அளவுக்கு அதில் இல்லை. அதாவது ஒரு சத்தை நீங்கள் ஒரு பேக்கெட்டில் அடைச்சி ஒரு 10 வருஷத்துக்கு நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, அதில் எவ்வளவு உங்களுக்கு கிடைக்குங்கிறது தெரில. 2வது, நம்மளோட உடம்பு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு உயிருள்ள ஒரு பொருள்.
கிட்டத்தட்ட ஒரு 3000 4000 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு எப்படி எப்படி பழக்கப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு உயிருள்ள ஒரு தானியமோ, ஒரு கீரையோ அல்லது மாமிசம் சாப்பிட்றவங்களுக்கு மாமிசமோ, அதிலிருந்து இருக்கக்கூடிய சத்துக்களை பிரிக்க தான் தெரியுமே தவிர, மாத்திரையிலிருந்து ஒரு சத்தை பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்றதே வந்து இப்ப ஏற்பட்ட ஒரு ஞாபகம் தான். அதாவது ஒரு எண்ணத்தை தான் விதைக்கிறாங்களே தவிர, அது வந்து ஒரு முழுக்க முழுக்க உண்மைங்கிறது என்னால் ஏற்றுக்கப்பட முடியல. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா, ஓகே. இப்போ சத்து மாத்திரைகள் சாப்பிட்டா சத்து வருதுன்னு சொல்றாங்க. அது கூட ஏத்துக்கலாம். ஓகே, எனக்கு சத்து வருது கரெக்ட். பட் அதனால கிடைக்கக்கூடிய பக்க விளைவுகள் யார் பார்த்துக்கிறது? அது யாருமே பேசுறது இல்ல. அதை யாரும் பொறுப்பெடுத்துக்கிறதும் கிடையாது. அதை பத்தி யாரும் அவேர்னஸ் அவங்களுக்கு கிரியேட் பண்றதும் கிடையாது. இது நீங்க சும்மா ஒரு கூகுள்லயோ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மாத்திரை பேரை போட்டு பார்த்தீங்கன்னா, அந்த மாத்திரைகளோட நன்மைகள் போட்டிருப்பாங்க. ப்ளஸ் சைடு எஃபெக்ட்னு ஒன்று போட்டிருப்பாங்க. சைடு எஃபெக்ட் வந்துச்சு அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி பாதிப்புகள் வரும்னு சொல்லிட்டு. இப்போ சைடு எஃபெக்ட் உங்களுக்கு தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ நான் என்ன முடிவு பண்ணினேன்னு கேட்டிங்கன்னா, மாத்திரைகளிலிருந்து கிடைக்கும் நன்மைகள் வேறொரு வழியில் எனக்கு கிடைக்கும் பட்சத்தில் நான் ஏன் மாத்திரையை விரும்ப வேண்டும்? உதாரணத்துக்கு இப்போ இரும்பு சத்து நிறைஞ்ச ஒரு மாத்திரை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இரும்பு சத்து இயற்கை உணவுல ஏராளமான உணவுகள் இருக்குது. முக்கியமாக சொல்ல போனீங்கன்னா பேரிச்சம்பழத்தில் வந்து கிடைக்காத இரும்பு சத்தே கிடையாது. காலை உணவில் 2 பேரிச்சம்பழம் இருந்ததுனாலே அந்த கருவுற்ற பெண்ணுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து இரும்பு சத்தும் அதில் கிடைச்சிடும். இது உண்மை. இது யாரும் ஏற்றுக்கப்பட மாட்டாங்கன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதில் இரும்பு சத்து கிடைச்சு அதில் எனக்கு 0 சைடு எஃபெக்ட் இருக்கும் பட்சத்தில் நான் ஏன் இரும்பு சத்து மாத்திரை சாப்பிடணும்? நீங்க உண்மையை சொல்ல போனா இந்த மாத்திரைகள் அவரோட கான்செப்டே என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த கண்டத்தில் இந்த மாதிரி ஒரு உணவுப் பொருட்கள் கிடைக்காதோ அவங்களுக்கு இது ஓகே. இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம். உதாரணத்துக்கு நீங்க ஒரு பாலைவனத்தில் இருக்கிறீங்க. அந்த பாலைவனத்தில் இந்த மாதிரி பேரிச்சம்பழங்களோ இல்லை காய்கறிகளோ கீரைகளோ கிடைக்காது. அவங்க இந்த மாத்திரை சாப்பிடணும்னு சொன்னா கூட ஒரு நியாயம் இருக்குது. எல்லா வளமும் நிறைஞ்ச நம்ம நாட்டில் எல்லா பொருளும் கிடைக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு நம்ம ஏன் போய் ஒரு மாத்திரையை சாப்பிடணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு நல்ல கேள்வியாக இருந்துச்சு. அந்த காரணத்தினாலேயே இந்த மாத்திரை சாப்பிட்றதுல எனக்கு உடன்பாடு இல்லாமல் போயிடுச்சு. அதோட முக்கியமான காரணம் அதில் வரக்கூடிய சைடு எஃபெக்ட். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கருவுற்ற தாய்க்கு வந்துங்க, அவங்க கருவில் இருக்கும்போது அவங்க என்னென்னலாம் நினைக்கிறாங்களோ அது எல்லாமே அந்த குழந்தைக்கு பதிவாகும் அப்படிங்கிறது வந்து ஒரு உண்மை ஆச்சுங்களா. இப்போ கருவுற்ற ஒரு பெண் அவங்களோட பரிசோதனைக்காகவோ இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக ஒரு மருத்துவமனைக்கு போகிறாங்க அப்படின்னா, நீங்கள் அங்கே எத்தனை பேர் ஒரு நல்ல வார்த்தைகளையோ ஒரு நல்ல எண்ணத்தங்களோட பேசுகிறாங்கன்னு நீங்கள் பார்த்துருக்குறீங்க? ஒருத்தர் கூட கிடையாது. கியூவில் நில்லும்பாங்க, டோக்கன் வாங்கும்பாங்க, அங்கே வராதீங்கம்பாங்க, நீங்கள் வராதீங்கம்பாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க அப்படி ஆயிடுச்சும்பாங்க, இப்படி ஆயிடுச்சு. அதிகப்படியான தவறான கருத்துக்கள். அதாவது இது அவங்களுக்கு நடக்காம போனாலும் கூட அந்த தாய்க்கு ஒரு எண்ணம் திடீர்னு தோண்ட ஆரம்பிச்சிடும். நமக்கு இப்படி நடந்துச்சுன்னா அப்படிங்கிற அந்த எண்ணமே தோணக்கூடாது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, தாய் என்ன மனநிலையில் இருக்கிறாங்களோ கருவுற்ற சமயத்தில் அது போலவே பிள்ளைகள் பிறக்கும். இப்போ நீங்கள் சந்தோஷமா உங்கள் தாய் உங்கள் ஒரு உங்க மனைவியோ உங்கள் அந்த கருவுற்ற பெண்ணை வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த குழந்தை சந்தோஷமா வெளியே வரும். மன அழுத்தத்தோடயே அந்த தாய்மார் இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தையும் மன அழுத்தத்தோடு தான் வெளியே வரும் ஆச்சுங்களா. இப்போ நீங்கள் எந்த மாதிரி சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்குறீங்களோ அந்த மாதிரி சூழ்நிலை தான் அந்த குழந்தை வளர ஆரம்பிக்கும். இப்போ நீங்க போற மருத்துவமனையில அவங்க சரியா கவனிக்காமையோ, அதாவது நான் எல்லாத்தையும் சொல்ல விரும்பல. இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது யதார்த்தமான உண்மை. அது எல்லாரும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். எனக்கு வந்து என்னோட மனைவி அந்த மாதிரி ஒரு மன அழுத்தத்திலேயோ ஒரு பதட்டத்திலேயோ இருக்கணுங்கிறது எனக்கு விருப்பம் கிடையாது. அந்த ஒரு காரணம் நான் மருத்துவமனைக்கு போகணுங்கிற எண்ணத்தையே விட்டுட்டேன். மூன்றாவது பார்த்தீங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய பரிசோதனைகள். எனக்கு அந்த பரிசோதனைகள் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டு. ஒன்றும் இல்லை, ஒரு சின்னதாக ஒரு சர்ச் பண்ணேன் கூகுளில். அதாவது அல்ட்ரா சவுண்ட் வேவ் டெஸ்டின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் வச்சுக்கிறாங்க. இது எதுக்கு பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க கொடுக்குற விளக்கம் குழந்தைகள் எந்தெந்த ஸ்டேஜில் எந்தெந்த மாதிரி வளரணும் அப்படிங்கிறத ஒரு சார்ட் வச்சுருக்காங்களாம் அவங்க. சரி, ஓகே. அந்த சார்ட் ஓகே. இப்போ நீங்கள் சார்ட் வச்சிருக்கிறீங்க. அந்த சார்ட்டு எந்த கண்ட்ரியில் எந்த இடத்துல அது பரிசோதிக்கப்பட்டது, எந்த நாட்டு மக்களுக்கு இது பரிசோதிக்கப்பட்டது? அதாவது 3 மாசத்துல இது வளரணும் அது வளரணும் முடிவெடுக்கப்பட வேண்டியவங்க வந்து டாக்டர் கிடையாது. முடிவெடுக்கப்பட வேண்டியது இயற்கை, அது கடவுள், அது அதுவாக நடக்கும். அதுக்கு நீங்கள் ஒன்று ஷெட்யூல் வச்சுக்கிறீங்க, அதாவது காரணத்தை சரி பண்ணி அதாவது காரணத்தை சொல்வதற்காக. பட் ஆனால் இந்த பரிசோதனை நடக்கும் பக்க விளைவுகளை யார் பார்த்துக்கிறது? உதாரணத்துக்கு அந்த நான் சர்ச்சில் கண்ட உண்மையை சொல்கிறேன். அதில் என்ன போட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த அதீத அலை வரிசை அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா 20 முதல் 20,000 ஹெர்ட்ஸ் தான் வந்து நம்ம காதுக்கு கேட்கப்படக்கூடிய அலைவரிசைகள்.
இவங்க அந்த அல்ட்ராசோனிக் சவுண்ட் வந்து 20 மெகா ஹெட்ஸ் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு போவாங்க. அதனால நம்ம காதுகளுக்கு கேட்காது. பட் அதில் நீங்கள் என்னென்ன ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்தீங்கன்னா, அந்த அதீத அலைவரிசைகளால் ஏற்படும் அணு கட்டமைப்பு மாறுதல், அது யாருமே பேசுறது இல்லை. அணு கட்டமைப்பு மாறுதல் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சயின்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் புரியும். இந்த சவுண்ட் ரெசனன்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்னு ஒன்று ஒரு கான்செப்ட் இருக்குது. அது என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, சவுண்ட் வேவ்ஸை வச்சு அணுக்களோட அமைப்புகளை மாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு ரிசர்ச்சை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த வந்து உண்மை. ஒரு இயற்கையான ஒரு சப்தத்தை வச்சே ஒரு அணுக்களோட ஸ்ட்ரக்சரை மாற்ற முடியும் அப்படிங்கிறது அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பட் இந்த மாதிரி ஒரு ஸ்கேனிங் மிஷின் இருக்குது, இதை வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா இதில் இவ்வளோ பலன்கள் இருக்குது. பலன்கள்னா நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். பட் ஆனால் அதில் நடக்கக்கூடிய பக்க விளைவுகளை பற்றி அவங்க கண்டுக்கிறதே இல்லை. இப்போ அதனால ஒரு அணு மாற்றங்களோ, அந்த மாற்றங்கள் உங்களுக்கு தெரியாமல் போகிறதோ, இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் இருக்கும்போது அதை ஏன் நம்ம அதை பயன்படுத்துவானே? ஸோ இது பயன் என்ன பயன்னு கேட்டிங்கன்னா, அந்த பயன் நமக்கு தேவையில்லாத பயன். இப்போ நீங்கள் வந்து 3 வயசுல வந்து 3 மாதத்துல அந்த குழந்தையோட காது விழுந்துருச்சு, மூக்கு விழுந்துருச்சு, நாக்கு, இதை தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு பிறக்க போற வேண்டிய குழந்தை எல்லாரும் வளர்ந்து பிறந்ததுன்னா போதும் இல்ல. நீங்க 3ஆம் மாசம் பிறக்கணும், 4ஆம் மாசம் வளரணும், அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள். உள்ள நல்லா ஆரோக்கியமா இருக்குங்கிற எண்ணத்தோட இருந்தீங்கனாலே ஒரு பெரிய விஷயம். இவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டிங்கன்னா, முதல் இதே இதை பார்த்ததுனால சில விஷயங்கள் நாங்கள் தவிர்க்கிறோம். அதாவது எப்படின்னு சொல்றீங்கன்னா, இந்த விஷயத்த சொல்லக்கூடாது இப்போ. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த சோதனைகள் கண்ட பலன்கள் ரிசல்ட்டை வச்சு அவங்க டெசிஷன் எடுக்கிறாங்க. எப்படி எடுக்கிறாங்கன்னா, நீங்க ஃபர்தரா இந்த குழந்தைகளை நீங்க வச்சிருக்கலாமா, இல்ல 3வது மாசத்துலயே அதை இது பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எனக்கு இது ஒன்று புரியல. அவங்க எதை பேஸ் பண்ணி அந்த முடிவு எடுக்கிறாங்கங்கிறதே அது எனக்கு சுத்தமாவே புரியல. இந்த மாதிரி ஒரு மன அழுத்தம் உடைய ஒரு சம்பவங்களை வந்து மருத்துவமனையில் சில இடத்துல நடக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு உண்மை. இது எனக்கு நடந்த ஒரு விஷயங்கள், எனது நண்பர்களுக்கு நடந்த விஷயங்கள். அதனாலேயே இந்த பரிசோதனைகளுக்கு எனக்கு உடன்பாடு கிடையாது. அப்புறம் 4வது பார்த்தீங்கன்னா, இதுல அந்த மருத்துவமனையில் நடக்குன்னு கேட்டிங்கன்னா, மருத்துவமனையில் இருப்பவர்கள் யாருமே நம்ம உறவினர்கள் கிடையாது. அவர்கள் யாரும் நமக்கு தெரிந்தவர்கள் கிடையாது. அவர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா, ஒரு தலைமையின் கீழே செயல்படுறவங்க. செவிலியர்கள், அவங்க அவங்க மருத்துவர்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு காசுக்காக ஒரு இது பண்ணுவாங்க. அதுக்குன்னு ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரை பார்க்கறது இல்ல. ஒரு நாளைக்கு 100 பேரை பார்க்குறாங்க. அதனால ஒருத்தருக்கு பரிவு காட்டணும், ஒருத்தருக்கு பரிவு காட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு பேதமே அவங்களுக்கு இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா நீங்க இதெல்லாம் பண்ணணும். இதை பண்ணி முடிச்சுட்டு நீங்க கிளம்புங்க. இவ்வளவுதான் அவங்களோட ஒரு மெயின் இது. இப்போ இதுல என்ன விடுபட்டு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல வரக்கூடிய ஒரு பெண், நம்மளோட தாய்மார்களோ அல்லது உறவினர்களோ எப்படி எவ்வளவு அக்கறையா பார்த்துக்குவாங்களோ, அந்த அக்கறைகள் எந்த மருத்துவமனையிலும் கிடைக்கிறது கிடையாது. அந்த அந்த குறைபாடுகளே பார்த்தீங்கன்னா, சில டைம் பார்த்தீங்கன்னா, அந்த தாய்மார்களுக்கு ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்திரும். என்னடா நம்ம வீட்ல இருந்தா கொஞ்சம் அக்கறையா பார்த்துக்குவாங்களே, இங்க அலட்சியமா பேசுறாங்களே அப்படிங்கிற மாரி ஒரு இது நடக்கும். நம்ம ஏன் அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம அதை மீண்டும் கேட்காட்டி, அங்க போகாமயே விட்டுட்டீங்கன்னாவே வீட்லயே கிடைக்குமே அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. 5வது பார்த்தீங்கன்னா, அதுல ஒரு வன்கொடுமை நடக்குது. இதுவும் என் நண்பர்களுக்கு நடந்த ஒரு உண்மை. என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதாவது அ குழந்தை பிறக்கும் தருவாயில் அ அவங்க வந்து அட்மிட் பண்ணிட்டு போயிருவாங்க. இல்ல அட்மிட் பண்ணிட்டு உள்ள யாரையும் விடமாட்டாங்க. அந்த பிரசவ வலி வரும்போது, அந்த பெண் படும் அந்த வலி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். இருந்தாலும் அத அவங்கள சமாளிக்கணும். இந்த சமாளிக்க வைக்கிறதுக்காக, அங்க இருக்கும் செவிலியர்களாகட்டும், இல்ல அங்க உதவி செய்யும் வேறொருவர்களாகட்டும் என்ன சொல்றாங்கன்னா, என்னென்னமோ பண்றாங்க. அதாவது அடிக்கிறது, இல்ல இதெல்லாம் நடந்ததுன்னு சொல்றாங்க. 2வது மேல வச்சு அமுத்துறாங்களாம். கைய வந்து இப்படி அமுத்தி விட்டு குழந்தைய வெளிய தள்ளுவாங்களாம். இது எதுக்கு பண்றாங்கன்னு எனக்கும் புரியல இன்னுமே. இன்னொன்னு அது அதிர்ச்சியான சம்பவம் என்ன கேள்விப்பட்டேன்னு கேட்டீங்கன்னா, அது வந்து நெஞ்சு மேல ஏறி நிப்பாங்களாம், குழந்தை வெளிய வர்றதுக்காக. இது வந்து நடந்த உண்மை. இது எதுல நடந்தது, எங்க நடந்ததுங்கிறது நான் சொல்ல விரும்பல. பட் இப்படியெல்லாம் அது பண்ணி தான் அந்த குழந்தையை வெளிய எடுக்கணும்னு சொல்ற ஒரு சட்டமே ஒரு தவறான சட்டம். அதாவது இப்படி ஒரு கருத்தை வெளியிலேயே வைக்கக்கூடாது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உள்ள கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் நமக்கு எந்த தொடர்புமே இருக்காது. நீங்க எதையுமே சரி தப்புன்னு சொல்லவே முடியாது. அவங்க சொல்ல செய்யறது தான் சட்டம். எல்லாம் தான் நீங்க வெளியே நிப்பீங்களே. இப்போ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை நம்ம அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து, நம்மளோட மனைவி, நம்ம குடும்பத்தில் இருக்கிற ஒரு பெண்மணிக்கு நடக்கக்கூடிய ஒரு வலியுள்ள ஒரு சம்பவத்தை நீங்க விரும்புவீங்க அப்படின்னா, இது கண்டிப்பா செய்ய மாட்டீங்க. 2வது, இதுல குழந்தை வந்து அறுவை சிகிச்சை மூலமா எடுக்கிறதுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அது வந்து என்னால உண்மையாலுமே ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயம். நீங்க இது முக்கியமா அந்த பெற்றோர்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன்.
நீங்க ஒரு தடவை அந்த அறுவை சிகிச்சையை கண்ணில் பார்த்துட்டீங்கன்னா, என் மகள் இது பண்ணாம இருந்தாலே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க நீங்க. அது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அவ்வளவு இதா இருக்கும். நீங்க என்ன சொல்றது? ஒரு கறிக்கடையில நடக்கக்கூடிய விஷயங்கள விட ஒரு இதா நடக்கும். அதாவது அவங்க அத ரெகுலரா பண்ணுவாங்க. அதுக்கு உண்டான பக்க விளைவுகள அத கண்டுக்காம ரொம்ப இதையா பண்ணி விட்டுருவாங்க. அதுக்கு சொல்ற ஒரு காரணமே என்னன்னு கேட்டீங்கன்னா, இது பண்ணா தான் காப்பாத்த முடியும் அப்படிம்பாங்க. ஆக்சுவலா அது அவங்க எடுக்கக்கூடிய முடிவே கிடையாது. அது இறைவன் எடுக்கக்கூடிய முடிவு. இதையும் சொல்லி அந்த அறுவை சிகிச்சை பண்ணி முடிச்சதுக்கப்புறம், அந்த பெண் படக்கூடிய வேதனைகள் வாழ்நாள் பூரா அவங்க அனுபவிக்கிறாங்க. இது அவங்க நடந்தவங்களுக்கு கேட்டீங்கன்னாவே உண்மைய சொல்லிருவாங்க. ஸோ இவ்வளவு ஒரு கொடுமையான விஷயங்கள் உங்க பெண் அனுபவிக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நீங்க இதுல என்ன பண்ணணும்னா, இதுல நம்ம படுற தவறு என்னன்னு கேட்டீங்கன்னா, இதனோட அறியாமை தான் நான் சொல்ல விரும்புறேன். நீங்க தெரிஞ்சுக்கங்க. என்ன நடக்குது? ஏன் நடக்குது? ஏன் நம்மளோட உடம்பு இயற்கையான ஒரு மாற்றத்துக்கு வந்து பயன்படுத்த மாட்டேங்கிறோம் நம்ம? அதுக்கு முன்னாடி என்ன தவறுகள் நம்ம பண்றோம்? அப்படிங்கிற விஷயத்துல அறியாமையே நம்ம வாலண்டியரா போய் மாட்டிக்கிறோம். அங்க நீங்க உள்ள போனதுக்கப்புறம் அவங்க சொல்றதே தான் நம்ம கேட்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம். அதுல கையெழுத்தெல்லாம் வேற வாங்கிக்குவாங்க. உங்களுக்கே தெரியும் அது ஏன், எதுக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க சேஃப் ஆயிருவாங்க. அப்புறம் நம்ம தான் அதுல அனுபவிச்சுட்டு இருக்கணும். இந்த மாதிரி சில ஜீரணிக்க முடியாத சில விஷயங்கள் நடக்கும். இதெல்லாம் எனக்கு உடன்பாடே சுத்தமா கிடையாது. அப்புறம் கடைசியா ஒண்ணு பார்த்தீங்கன்னா, இந்த பணிக்குடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குங்க. அது வந்து முக்கியமான ஒரு இது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்கள் வாரிசு முதல் மாதம் முதல் 10வது மாதம் வரை தங்கி இருக்கும் ஒரு அறை. அந்த பணிக்குடம் பார்த்தீங்கன்னா, அது குழந்தை பொறந்த உடனே அது வெளிய வரும். அந்த பணிக்குடத்த இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல அத வந்து பயாலஜிக்கல் வேஸ்ட்ன்னு சொல்லிட்டு அத வெளிய வீசிர்றாங்க. அது உண்மைய சொல்லப்போனா, அத அப்படி வீசக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, நம்ம வாரிசு இருந்த ஒரு இடத்த, அத நம்ம வச்சிருக்கணும் முறைக்கு சொல்லப்போனா. சரி, அது ஒரு உயிருள்ள ஒரு பொருள். அது உயிரற்ற போக நிலைமையில இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? முறையா என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, அத வந்து அடக்கம் பண்ணிடுவோம். இப்போ நம்ம இதுலக்கு பல வருடங்களா அத பண்ணிட்டு இருந்தது காலத்து தான். பட் இந்த மருத்துவமனை ஆரம்பிச்ச காலத்துலருந்து இத பண்றத நிறுத்திட்டாங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இத வந்து பதப்படுத்துறக்கு ஒரு சில பிரத்யேகமான அக்கறைகள் தேவை. இத மருத்துவமனையில செய்ய முடியாது. அதுக்கான ஒரு தனிப்பட்ட செவிலியர்கள் அமைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே வெகு காலத்துக்கு முன்னாடி இத வந்து கட் பண்ணிட்டாங்க. இந்த விஷயங்களையே வெளிய தெரியாம பண்ணிட்டாங்க. இது என்ன பண்றாங்கன்னா, அவங்க எடுத்தோனே பயாலஜிக்கல் வேஸ்ட் அப்படிங்கிற ஒரு கருத்துக்கு கொண்டு வந்து எல்லாத்தையும் ஒரு கேரி பேக்ல போட்டு கொண்டு போய் குப்பையில போட்டுருவாங்க. இல்லன்னா அத ஏதாவது பண்ணி இது பண்ணிடுறாங்க. ஆக்சுவலா அந்த மாரி பண்றதுக்கு பதிலா, அது நீங்க உங்க வீட்லயோ அல்லது உங்க தோட்டத்திலயோ எங்கேயோ ஒரு பக்கம் போட்டீங்க அப்படின்னா, அதுல கிடைக்கும் பலன்களே வேற. இப்போ இது மறுபடியும் சுகப்பிரசவம் அந்த இன்னொரு வேற வீடியோவ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்க எந்த இடத்துல அத புதைக்கிறீங்களோ, அதாவது அடக்கம் பண்றீங்களோ, அந்த மண்ணினுடைய வளமை, அந்த மண்ணினுடைய ஆற்றல், அதனோட பரிபூர்ண சக்தி எல்லாமே அந்த குழந்தைக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு நம்பிக்கையா இருக்கு. இப்போ நீங்க கொண்டு போய் குப்பையில போடுறதுக்கு வீட்ல புதைக்கிறது என்ன பெரிய விஷயம்? இதுல ஒண்ணும் பெருசா வித்தியாசம் வர போறது இல்லையே. அது நீங்க பண்ணுனீங்கனாலும் உங்களுக்கு ஒரு மன திருப்தி இருக்கும். எனக்கு அதுல ஒரு கண்டிப்பா தேவையா இருந்துச்சு. நான் எடுக்கப்பட வேண்டிய பணிக்கூடம் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு தேவைங்கிறது இருந்துச்சு. இது நீங்க ஹாஸ்பிட்டல் போயி நீங்க அத சொல்லி, அவங்களுக்கு அத புரிய வச்சு, அவங்க அத சிரத்தையோட கேட்டு, அத அவங்க குடுக்குறோம்னு சொல்லி சம்மதிக்க வைக்கிறது பார்த்தீங்கன்னா, அது உங்களோட திறமை. எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் இல்ல. இவங்களுக்கு இத்தனையும் சொல்லி நான் புரிய வச்சு நான் அத பண்ணணுங்கிற இது போகல. அந்த காரணத்தினாலேயே இதை எதையுமே ஆ, யாருக்கும் சொல்லி புரிய வைக்க முடியாது. இது நானா எனக்கே ஏற்பட்ட ஒரு அனுபவம் அப்படின்னு சொல்லி நினைச்சு, இதை நான் வீட்லயே பார்த்துட்டோம்னா இது சம்மந்தப்பட்ட 6 பாயிண்ட்ல எல்லா பாயிண்ட்டும் எனக்கு சாதகமா அமையும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் இதை நான் வீட்லயே செய்யலான்னு முடிவு எடுத்துட்டேன். ஆ, இதுல இப்போ உங்களுக்கு உடன்பாடு இருக்கு இல்ல அப்படிங்கிறது நீங்க முடிவு பண்ணிக்கங்க. இது நிறைய பேர் அது அனுபவப்பட்டவங்களுக்கு இது கொஞ்சம் ஏத்துக்கக்கூடிய விஷயமா இருக்கும். அனுபவம் இல்லாதவங்களுக்கு உங்க நண்பர்களையோ இல்லது உங்க சகோதரர்களையோ கேட்டிருந்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு விளக்கமா சொல்லுவாங்க. இல்ல இன்னொன்னு, அந்த வன்கொடுமையில ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். உதாரணத்துக்கு இப்போ இயற்கை நார்மல் டெலிவரி அப்படின்னு சொல்லி சில ஹாஸ்பிட்டல்ல சொல்லிடுறாங்க. பட் ஆனா அதுல ஒரு சின்ன விஷயம் நடக்குது. இது எனது நண்பர்களுக்கு நடந்த ஒரு உண்மைதான். அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த குழந்தை வரக்கூடிய அந்த பாதை, அந்த வாய் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் பெரிதுபடுத்துறதுக்காக கொஞ்சம் கட் பண்றாங்க. அது கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், மறுபடியும் குழந்தை பொறந்து முடிச்சதுக்கப்புறம் அது பார்த்தீங்கன்னா, அத வந்து மறுபடியும் தச்சு விடுறாங்க. ஒரு 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 1 சென்டிமீட்டரோ அந்த அளவுக்குன்னு வச்சுக்கங்களேன். இப்போ இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன்.
அந்த காலத்தில் நமது பாட்டிகள் வந்து ஒரு சுருக்கு பைன்னு ஒன்று வச்சுருப்பாங்க, பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அந்த சுருக்கு பை என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த கயிறை ஒரு பக்கம் பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா அந்த வாய் ஃபுல்லாக சுருங்கிக்கும், அதுலேருந்து எந்த பொருளும் வெளியே வராது, காசோ ஏதோ வச்சுருந்தாலும் அது வெளியே கொட்டாது. அந்த மாதிரி தான் நம்மளோட உணவு துவாரங்கள் எல்லாமே, நம்ம உடம்புல இருக்க துவாரங்கள் எல்லாமே அந்த மாதிரி ஒரு நரம்புகளோட கட்டுப்பாட்டில் தான் அது இதாக இருக்கும். அதாவது ஸ்ட்ரெச்சபிள் நர்வ்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த நரம்புகளோட ஈர்ப்பும் அதனோட விரிவுத்தன்மையும் வச்சு தான் அந்த வாய் பெருசாகிறதும் சிறுசாகிறதும் இருக்கும். ஒரு முறை நீங்கள் அந்த நரம்பை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் அந்த பழைய நிலைமைக்கு அது கொண்டு வர முடியும், பழைய நிலைமைக்கு அதை பெருசு பண்ணி சிறுசு பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து முடியாத காரியம். நீங்கள் அது நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் பார்க்கும்போது தெரிய வரும். ஒன்ஸ் நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மறுபடியும் தைக்கும்போது அந்த தோள்கள் இருக்கிற செல்லு தானே ஒட்டுமே தவிர அதை சுற்றி இருந்த நரம்புகள் ஒட்டாது. ஸோ நரம்பு துடிப்பு காரணமாக நீங்கள் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த குழந்தை சரியாக இருக்கும், பட் அடுத்த குழந்தை அது அந்த இடத்துல வரும்போது சில பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறது வந்து என்னோட கருத்து. அந்த காரணத்துக்காகவும் இந்த நார்மல் டெலிவரி மருத்துவமனையில் அப்படிங்கிறது கூட எனக்கு அதில் விருப்பம் இல்லாமல் போயிடுச்சு. இதையும் இந்த டைமில் பதிவு பண்ணணும்னு விரும்புகிறேன். இப்போ நான் வீட்டிலேயே அந்த சுகப்பிரசவம் பார்த்ததுக்கு உறுதுணையாக இருந்த சில புத்தகங்கள், அதாவது அதில் எப்படி பண்ணணும், அது என்ன மாதிரி வழிமுறைகளை கடைபிடிக்கணும், எங்கெங்கே போனால் என்ன மாதிரி விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இந்த புத்தகத்தில் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த புத்தகங்களை நீங்கள் படிச்சீங்கனாலே ஒரு 80% உங்களுக்கு எல்லா விஷயம் தெரிய வந்துடும். மீதி இருக்கிற ஒரு 20% பார்த்தீங்கன்னா வேணா வேற ஒருத்தர் யாரோ உதவி செய்கிறவங்க மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த புத்தகங்களை நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இது குறிப்பிட்டிருக்கிற வெப்சைட்டில் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் போட்டிருப்பாங்க. அது வீட்டிலேயே டெலிவரி பண்ணிவிடுவாங்க, அதையே நீங்கள் வாங்கி படிச்சுக்கலாம். நண்பர்களே, இப்போ நம்ம 2வது தலைப்புக்கு வந்திருக்கிறோம். இந்த தலைப்பில் பார்த்தீங்கன்னா, எனது மனைவிக்கு ஏற்பட்ட முதல் மாதம் முதல் 3வது மாதம் வரை ஏற்பட்ட அனுபவங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஸோ முன்னாடி நம்ம சொன்னது போல் எனக்கு சுகப்பிரசவம் ஏற்படணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசையாக இருந்தது. ஆனால் அதுக்குண்டான ஒரு சிறிய வழிமுறைகளோ இல்லை ஒரு பயனுள்ள இன்ஃபர்மேஷனோ எதுவுமே எனக்கு கிடைக்காம இருந்தது. அதற்காக எனக்கு ஒரு ஆலோசகர் தேவைப்பட்டாங்க. அதை தேடும் தருவாயில் தான் இந்த பானு ஹோம் எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹீலர் பாஸ்கர் நடத்தக்கூடிய அந்த விஷயங்களுக்கு நான் போகும்போது திருமதி சாய்தேவி அப்படிங்கிறவங்களோட தொடர்பு கிடைச்சிது. அவங்கள நான் தொடர்பு கொண்டு நான் கேட்டுக்கிட்ட விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு இயற்கையாக சுகப்பிரசவம் நடக்கணும் அப்படிங்கிறது தான் விருப்பம். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து எங்களுக்கு பண்ணி கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். பட் அவர் சொன்ன ஒரு கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் அது பண்ணலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் சில விஷயங்களை தீர்மானமாக எடுக்கணும். ஒன்று, நீங்கள் ஆங்கில மருத்துவத்தை விருப்பப்படுறீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க நீங்கள் ஆங்கில மருத்துவத்தையே பாருங்கள். இல்லை நீங்கள் இயற்கையாக பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா முழுக்க முழுக்க இயற்கையாக பாருங்கள். 2 பக்கமும் செஞ்சுட்டு உங்கள் மனசையும் அந்த கருவில் இருக்கும் குழந்தையின் மனசையும் கலைச்சிடாதீங்க அப்படிங்கிறதுனால அவங்களோட முக்கியமான வேண்டுகோளாக இருந்தது. நான் சரி, ஒரு இயற்கையான முறையில் பண்ணுறதே எனக்கு சிறந்தது அப்படிங்கிற மாதிரி அவங்ககிட்ட சொன்னேன். அப்புறம் அவங்க கேட்டுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது எங்களுக்கு கொஞ்சம் விலாவரியாக சொன்னாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, கருவுற்ற ஒரு பெண் என்னென்ன மாதிரி இயற்கை உபாதைகள் வரும், அதை என்னென்ன மாதிரி சரி பண்ணணும், அதுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்னென்னலாம் எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதுக்கு அவங்க கேட்டுக்கிட்ட ஒரு விஷயம், ஒரு வகுப்புக்கு போயிட்டு வாங்க, அந்த வகுப்பில் வந்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்ன 2 இடம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய அரவிந்த் ஆசிரமம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆசிரமத்தில் ஒரு வகுப்பு 3 நாள் வகுப்பு நடக்குது. அது இல்லைன்னு கேட்டிங்கன்னா, கோவைப்புதூரில் நடக்கக்கூடிய ஹீலர் பாஸ்கர் அவர்களோட 5 நாள் வகுப்பு நடக்குது. இந்த 2 வகுப்பில் எது வேணால் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் கோயம்புத்தூர் எனக்கு பக்கமான இடமா இருக்குங்காட்டி நான் அதை விருப்பமாக எடுத்துக்கிட்டேன். அந்த 5 நாள் வகுப்பில் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, முதல் ஒரு 2 நாளில் உடல் பற்றி இருக்கக்கூடிய அனைத்து விதமான சந்தேகங்களும் அனைத்து விதமான நடவடிக்கைகளும் சொல்லிக் கொடுத்துருவாங்க. ஸோ முதல் 2 நாளில் நீங்கள் ஒரு டாக்டர் ஆயிடுவீங்க. 3வது நாள் பார்த்தீங்கன்னா, மனசுனா என்ன, புத்தினா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப எளிமையாக சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ 3வது நாள் நீங்கள் ஒரு மனோதத்துவ நிபுணர் ஆயிடுவீங்க. 4வது நாள் பார்த்தீங்கன்னா, அதாவது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை எப்படி எளிமையான முறையில் வெளியேற்றுறது, கூடவே அவர் சில கேள்விகள் அவரே கேட்டு அவரே பதில் சொல்லிக்குவார். அந்த அந்த மாதிரி கேள்வி பதில்களே உங்களோட பல சந்தேகங்கள் இதாயிடும்.
அதையும் மீறும் பட்சத்தில் நீங்கள் டைரெக்டாக அவங்ககிட்ட கேள்வி கேட்கலாம், அதுக்கும் விளக்கங்கள் கொடுக்குறாங்க. ஒரு 4 நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபுல் மருத்துவராகவே மாறிடுவீங்க. நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு அடுத்தவங்களோட பதில் சொல்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு யதார்த்தமான கேள்வி பதிலாக தான் இருக்குமே தவிர, இது சயின்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு டெக்னாலஜிக்கல் வேர்டெல்லாம் யூஸ் பண்ணுறதெல்லாம் அங்கே கிடையாது. ரொம்ப எளிமையான ஒரு வாக்குவாதமாக தான் இருக்குமே தவிர, ஜாலியாக போகும்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் 5வது நாள் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் நடந்த விஷயங்களை சொல்கிறேன். இப்போ நாங்கள் அதை முடிச்சதுக்கப்புறம் கருவுற்ற பெண்ணுக்கு நடக்கக்கூடிய உடலில் சில மாற்றங்கள். உதாரணத்துக்கு 2வது மாதத்தில் பார்த்தீங்கன்னா என் மனைவிக்கு வாந்தி ஏற்படக்கூடிய விஷயங்கள் நிறையா வர ஆரம்பிச்சிருது. வாந்திங்கிறது வந்து ஒரு இயற்கையான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து இது பண்ணணும் ஏற்பட்ட உடனே எனது பெற்றோர்கள்லாம் அவங்கவுங்க யோசனையை சொல்லிட்டு இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, வாந்தி எடுக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு மாத்திரையாம், அப்புறம் வயிறு ஜீரணமாகறதுக்கு ஒரு டானிக்காம். இப்படி தனித்தனியாக அதை ஷெட்யூல் போட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை சாப்பிடணுங்கிறதும் கூட அவங்களோட விருப்பமாகவே போயிடுச்சு. அதை சாப்பிடாம இருந்தால் அவங்க வருத்தப்படுற நிலைமை ஆகிப்போச்சு. சரி, நாங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஆலோசகரை கேட்டோம், என்ன பண்ணலாம் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்களும் இன்னும் சில விஷயங்கள் சொன்னாங்க, அதையும் பண்ணணும். கூடவே நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, வெத்தலை வாக்கு போடும் பழக்கத்தை மறுபடியும் அவன் மனைவிக்கு சொன்னேன். வெத்தலை வாக்கு அதாவது சாப்பிட்டு முடிச்ச உடனே ஒரு வெத்தலை வாக்கு போடுறது, ஒரு ஏப்பம் வரும். ஏப்பம் வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு அந்த வாந்தி அப்படிங்கிற சிம்டமே இருக்கிறது இல்லை. அந்த உடம்புக்குள்ள இருக்கிற இது அப்படியே ஒன்றுமே இல்லாமல் தான் நார்மலாக தான் இருந்தாங்க. ஏதாவது தவிர்க்க முடியாத சூழ்நிலையில மட்டும்தான் ஒரு வாந்தி ஏற்பட நிலைமை இருந்தது. அதாவது அடிக்கடி வந்துட்டு இருந்த ஒரு விஷயம் போய் அது எப்பாவது ஒரு டைம் வர்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அ உடல் சோர்வு ஏற்பட்டுச்சு. உடல் சோர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கருவுற்றல் டைம்ல வந்து அதிகமான ஆற்றல் அவங்களுக்கு தேவைப்படும். அந்த கருவும் வளரும், அந்த பெண்மணியும் அந்த வேலை செய்யணும் அப்படிங்கிற சமயத்தில பார்த்தீங்கன்னா, அதிகமான ஆற்றல் தேவைப்படுறங்காட்டி, அடிக்கடி சோர்வு ஏற்பட்டுச்சு. அப்போ நாங்க அதிகமா பண்ணது, அந்த இயற்கை உணவும் அதிகமாக தூக்கம் கொஞ்சம் தூங்க சொல்லிடுவேன். என்னென்ன காரணம் கேட்டிங்கன்னா, அவங்க அதிகமாக நின்றுட்டு இருக்கும்போது அந்த ஆற்றல்கள் விரயமாகும். விரயமாகாமல் தூக்கத்தினால கிடைக்கக்கூடிய ஆற்றல் வச்சு அவங்க சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிறக்காக அதை சொல்லி இது பண்ணிட்டு இருந்தேங்க. இப்போ 4வது பார்த்தீங்கன்னா, அவர்கள் பெற்றோர்களிடமிருந்த பயம். அதாவது என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, எனது பெற்றோர்களுக்கு நான் இதை முன்னாடியே சொல்லியிருந்தேன். இது மாதிரி இயற்கையான முறையில் தான் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அப்புறம் அவங்க என் மனைவியின் பெற்றோருக்கும் அத சொல்லும்போது, அவங்களுக்கு என்ன பயம்னு கேட்டீங்கன்னா, இந்த காலத்தில இப்படி ஒரு இத நாம பண்ண முடியுமா? அதாவது இருக்கிற ஊர்ல இருக்கிற எல்லாருமே இந்த மாரி ஒரு விஷயத்த பண்ணாதபோது, நம்ம ஏன் அத பண்ணுவானே? அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணத்த வச்சாங்க. அப்புறம் நான் என்ன சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சேன்னு கேட்டீங்கன்னா, நாங்க வந்து ஒரு புதுசா ஒரு விஷயத்தையோ, இல்லது இந்த ஊர்லேருந்து வெளிய ஊர் போய் ஒரு தீவுலயோ இருக்க போறது கிடையாது. நாங்க இங்கேயே தான் இருக்க போறோம். நீங்க என்னென்னலாம் சொல்றீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நாங்க கேட்க தான் போறோம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் கேட்டேன், உங்களுக்கு என்னதான் தேவை அப்படிங்கிற மாரி கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க, என் பொண்ணு இந்த மாரி வாந்தி எடுக்கிறா. சாப்பிடும்போது சாப்பிடுறதுக்கு டைஜஷன் பண்ண முடியாம சில டைம் சிரமப்படுறா அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அவங்களுக்கு நான் என்ன சொன்னேன்னு கேட்டீங்கன்னா, ஓ சரி, வாந்தி எடுப்பது அப்படிங்கிறத ஒரு விஷயத்த நான் இயற்கையான முறையில கட்டுப்பாட்டுல கொண்டு வந்துடுறேன். இப்போ வாந்தி எடுத்தா அந்த இயற்கையான முறையில கட்டுப்படுத்துறேன் அப்படிங்கிற விஷயமே உங்களுக்கு போதுமா? இல்ல வாந்தி எடுத்தா நான் கண்டிப்பா மாத்திரை சாப்பிடணும்னு உங்களுக்கு தேவையா? அப்படின்னு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க, அவங்களுக்கு மாத்திரை சாப்பிடணுங்கிற ஒரு விருப்பம் கிடையாது. இருக்கிற நிலைமையை சரி செஞ்சாலே போதும் அப்படிங்கிறது தான் அவங்க தேவையா இருந்தது. நான் அதுக்கு என்ன சொன்னேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அப்படி இருக்கும் பட்சத்தில நாங்க சரி பண்ணிக்கிறதே காட்டுறோம் உங்க முன்னாடி. நீங்க சரி பண்றது சரியா போயிடுச்சு அப்படின்னா நாங்க இருப்போம். அப்படி இல்லாத பட்சத்தில நம்ம மருத்துவரோட ஆலோசனை கேட்போம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு ஒரு மன திருப்தி ஏற்பட்டுச்சு. அதாவது நம்ம பேச்சையும் கேட்குறாங்க. கூடவே இவங்களும் சில விஷயங்கள் பண்றாங்க அப்படிங்கிற மாரி ஒரு நம்பிக்கை வந்தங்காட்டி, பெற்றோர்களுக்கும் கொஞ்சம் பயம் குறைஞ்சிருச்சு. ஆனா இதுல என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இவங்க போய் இன்னொருத்தர்கிட்ட சொல்ல முடியாத சூழ்நிலையா மாறிப்போச்சு. அதாவது அடுத்தவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லும்போது, அவங்க நேர்மறையான எண்ணங்கள அவங்க பெற்றோர்கள் மனசுலயே புகுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. உதாரணத்துக்கு, இது எப்படி இது சாத்தியம்? இது நீங்க பண்ணலைன்னா அப்படி எல்லாம் ஆயிடுமே! அது என்ன அத என்னன்னே சொல்ல மாட்டாங்க. அப்படி ஆயிரும், இப்படி ஆயிரும்னு ஏதோ ஒண்ணு சொல்லி அவங்க மனச குழப்ப ட்ரை பண்ணாங்க. அதனாலேயே எனது பெற்றோராகட்டும் யாருமே அத வெளிய சொல்ல விரும்பல. நான் சொல்ற விஷயங்கள் வந்து ஓரளவுக்கு ஏற்றுக்கூடக்கூடிய இருந்தாலுமே, அவங்க ஒரு குழப்பமான நிலையிலேயே இருந்தாங்க. இருந்தாலும் அந்த சூழ்நிலை எனக்கு அதுவே சாதகமாவே இருந்தது. அவங்க படக்கூடிய மனநிலை இருந்தங்காட்டி நம்பிக்கையா இருந்தேன். 5வது நான் என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீட்ல இருக்கக்கூடிய சில அந்த மீடியாஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள். அது பார்த்தீங்கன்னா, அதிகமான மன உளைச்சல கொண்டு வரதே இந்த மாரி ஒரு பொருள்கள் தான்.
டிவியில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளாகட்டும், அதில் வரக்கூடிய செய்திகளாகட்டும், நேரடியாக ஒரு மனதை பாதிக்கும். அது கருவுற்ற பெண்ணாகட்டும், ஒரு இயற்கையான ஒரு மனிதனாகட்டும், எல்லாருமே அது நேரடியாக பாதிப்பை கொண்டு வரும். எனக்கு அதில் துளி கூட விருப்பம் இல்லை. உதாரணத்துக்கு ஒரு சண்டை காட்சியோ அல்லது கோரமான ஒரு காட்சியோ அது டிவியில் இது ஆகும்போது, இல்லை அந்த மாதிரி ஒரு சவுண்டை அந்த தாய் கேட்கும்போது அந்த குழந்தைக்கு அப்படியே அது பதிவாகுது. எனக்கு இதில் சுத்தமாக விருப்பம் இல்லாத காரணத்தினால நான் முதல்ல என்ன பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, இந்த 5 நாள் வகுப்பு முடிஞ்சு வந்த உடனே கேபிள் கனெக்ஷனை கட் பண்ணிட்டேன். இப்போ எங்கள் வீட்டில் டிவி இருக்கும். அந்த டிவியில் ஒரு பென்ட்ரைவ் குத்தி வச்சுருப்பேன். அந்த பென்ட்ரைவில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 4-5 பக்தி பாட்டு இருக்கும். அப்புறம் ஒரு பக்தி படம் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, சங்கீதம் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் தான் அதில் இருந்துச்சு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதைத்தான் அவங்க சுற்றி சுற்றி பார்ப்பாங்க. வேறு எதுவும் பார்க்குறதுக்கு வழி இல்லை. ஏன்னா கேபிள் இல்லை. இதைய பார்த்து பார்த்து 2 நாளில் முடிச்சுடுவாங்க. அதுக்கப்புறம் பார்க்குற பழக்கமும் போயிடும். அப்புறம் அவங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இதை நான் கம்பல்சரியாகவே வச்சுட்டேன் எங்கள் வீட்டில். நான் இதை விளக்கமாக சொல்லி, இது நம்மளுக்காக இல்லை, நம்ம சந்ததிகள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணேன் அப்படிங்கிறங்காட்டி எங்கள் வீட்டில் அதை ஃபைனலாக ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ இதுதான் நான் 3 மாதங்களில் பண்ண சில ஏற்பாடுகள்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் மற்றபடி பெருசாக ஒன்றும் மாற்றங்கள் கொண்டு வரல. எல்லாருமே நம்ம மருத்துவமனைக்கு போவோன்ற எண்ணங்கள் சில பேர்த்துக்கு இருந்தாலும், பெற்றோர்கள் வந்து 2மே 50-50 அப்படிங்கிற நிலைமையில தான் இருந்தாங்க. பட் நானும் என் மனைவியும் முழுக்க முழுக்க 100% அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் கொஞ்சம் உறுதியாகவே இருந்துட்டோம். நாங்கள் 4வது மாதத்தை தொடும்போது 4லேருந்து 9 மாதம் வரை ஏற்பட்ட அனுபவத்தை இப்போ சொல்கிறேன். இப்போ இதில் முதல்ல என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, அவங்க எங்கள் ஆலோசகர் என்ன சொன்னான்னு கேட்டிங்கன்னா, உடலுக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களும் ஒரு குறிப்பிட்ட ஆய்வின் மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுதான் ஹீமோகுளோபின் கவுண்ட் செக்கப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது. ரத்தத்தின் அணுக்களை அதை கவுண்ட் பண்ணி அதை சொல்லுவாங்க. அது சராசரியாக பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு 11.5 இருக்கணும் அப்படிங்கிறது வந்து தேவை. ஆண்களுக்கு 12 அல்லது 12.1 அந்த மாதிரி ஒரு ஆவரேஜான ஒரு இதில் இருக்கணும். இந்த கருவுற்ற பெண்களுக்கு வந்து ஹீமோகுளோபின் கவுண்ட்டுங்கிறது வந்து ரொம்பவுமே அத்தியாவசியமான ஒரு கணக்கு. அது வந்து கம்பல்சரி அந்த 11.5 அல்லது 11க்கு மேலே இருக்கிறது வந்து ஒரு நன்மை பயக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அது குறையும் தருவாயில் அதை சரி செய்யும் விதத்தில் நீங்கள் உணவு சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட வேண்டுகோளாக இருந்தது. அதுக்கு அவங்க எங்களுக்கு கொடுத்த இது என்னன்னு கேட்டிங்கன்னா, கோதுமை புல் சாறு. அதாவது கோதுமை எடுத்து நீங்கள் சும்மா ஒரு தேங்காய் தொட்டியில் மண் எடுத்து அதில் கோதுமை போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா, தண்ணி தெளிச்சிட்டே இருந்தீங்கன்னா 3-4 நாளில் அது புல் வளர ஆரம்பிச்சிடும். நல்லா முளைப்பாரி வர மாதிரி ஒரு அரை அடிக்கு பக்கமாக வந்துடும் பார்த்தீங்களேன். அரை அடி அது கம்மியாகவே இருக்கும். அந்த புல்லை எடுத்து நீங்கள் அதை சாறு பிழிஞ்சு வெறும் வயிற்றில் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னாவே ஹீமோகுளோபின் கவுண்ட்டு அதிகமாக ஆகிறது உங்களுக்கு கண்கூடாவே தெரியும். இதுக்காக எந்த ஒரு மருந்து மாத்திரையும் நீங்கள் ஆச்சரியமாக இருந்தது. மருந்து மாத்திரையை வச்சு தான் பண்ண முடியுங்கிற விஷயத்த ஒரு இயற்கையான ஒரு புல் பண்ணும்போது எதற்காக மக்கள் எல்லாரும் போய் அதை கண்மூடித்தனமாக சாப்பிட்றாங்கன்னு எனக்கு புரியல. இது எங்களுக்கே நடந்தது. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின் கவுண்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இது சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 11.4 வந்துருச்சு. ஸோ 11.4ங்கிறது ஒரு ஆரோக்கியமான ஒரு நிலைமை தான். அதனால நாங்கள் அதையவே கடைபிடிச்சிட்டு ஆரம்பிச்சிட்டோம். 2வது என்ன சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த உளுந்து பொடி சாப்பிட சொன்னாங்க. உளுந்து வந்தீங்கன்னா நெய்யில் வறுத்து அதை கொஞ்சம் பொடி பண்ணி அது ஒரு முறைகள் இருக்குது. உளுந்து எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த கால்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊட்டச்சத்துக்கு தேவையான பொருள்கள்லாம் உளுந்தில் நிறைய இருக்குது. அந்த உளுந்தை நீங்கள் சாப்பிடும்போது அதுவும் உடலில் நல்ல எனர்ஜி கொடுக்கும், நல்ல ஆற்றல் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால அந்த 2யும் நாங்கள் விடாமல் மாற்றி மாற்றி ஒரு நாள் இந்த புல் குடிச்சோம்னா ஒரு நாள் அந்த உளுந்து பொடி சாப்பிட்டு காலையில் வெறும் வயித்துல அதை ஆரம்பிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் 2வது என்னன்னு கேட்டிங்கன்னா, மாதமாக இருக்கும் ஒரு பெண்ணுக்கு மலச்சிக்கல் அப்படிங்கிறது வந்து ஒரு இயற்கையான ஒரு உபாதை. அதாவது உபாதைன்னு சொல்கிறத விட அது அப்படி தான் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ மலச்சிக்கல் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அவங்கனால ரொம்ப ப்ரெஷரோ ஏதோ கொடுக்கக்கூடாது. என்ன காரணம் கேட்டால் உள்ளே இருக்கிற கருவும் அந்த ப்ரெஷரை அது உணர ஆரம்பிச்சிடும். அதுக்காக நாங்கள் என்ன பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, 2 முறையை கையாண்டோம். ஒன்று கேட்டிங்கன்னா, நைட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் விளக்கெண்ணெய் குடிச்சுக்குவோம். விளக்கெண்ணெய் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே மலத்தை இலகி கொடுக்கக்கூடிய தன்மை இயற்கையாகவே அந்த விளக்கெண்ணெய்க்கு இருக்குது. அதுவும் குடித்தோம். அதுக்கும் மீறி வரல அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா காலையில் எனிமா கொடுத்துருவோம். ஸோ எனிமாங்கிறது வந்து நீங்கள் அந்த 5 நாள் வகுப்புக்கு போனீங்கன்னா எப்படி பண்ணணுங்கிறது இயற்கையாகவே சொல்லி கொடுத்துருவாங்க. உங்கள் கூட ஒரு 100 பேர் பண்ணும்போது உங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. நீங்களும் அதில் மாஸ்டர் ஆயிடுவீங்க. அது எனிமா கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் இருக்குதோ அந்த எல்லா சிக்கனும் வெளியே ஒரு செகண்டில் வெளியே வந்துடும். அது வந்துருச்சுனாலே உங்களுக்கு அந்த நாள் ஃபுல்லாக கொஞ்சம் ரிலீஃப் ஆயிரும்.
ஸோ நாங்கள் இதை எப்போ யூஸ் பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, இந்த இனிமே வந்து எப்பப்பெல்லாம் எங்களால சிரமப்படுதோ, உணவு முறையில் இல்லாமல் அது வர மனம் சரியாக வராத பட்சத்தில் நாங்கள் அதை கையாண்டு அதை சரியாக இறக்கிடுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இயற்கை உணவு அப்படிங்கிறத வந்து நாங்கள் கையாண்டோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இயற்கை உணவு அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எந்தெந்த உணவை நாங்கள் தவிர்த்தோங்கிறதையும் சொல்லிடுறோம். முக்கியமாக ஒரு 5 வெள்ளை பொருள்களை நாங்கள் முற்றிலுமாக தவிர்த்துட்டோம். ஒன்று இந்த வெள்ளை சர்க்கரை, அதாவது சீனி சர்க்கரைன்னு சொல்லுவாங்க. இந்த சீனி சர்க்கரையை நீங்கள் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் ஒரு சல்ஃபர் இருக்குங்கிற ஒரு பொருள் அவங்களே சொல்கிறாங்க. சல்ஃபர் வந்து ஒரு கெமிக்கலாக இருக்கும்போது கெமிக்கலை நான் உள்ளே அனுப்பணுங்கிறது வந்து எனக்கு ஒரு உடன்பாடு இல்லாமல் இருந்தது. அது இருந்த நன்மைகளோட தீமைகள் தான் ஜாஸ்தி இருந்ததுனால இந்த வெள்ளை சர்க்கரையை அப்படியே மறந்துட்டேன். அதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக கரும்பு சர்க்கரை, கருப்பட்டி, வெல்லம் இந்த மாதிரி ஒரு பொருளாக வாங்கி வீட்டில் வச்சுட்டேன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த மைதா மைதா மாவில் பார்த்தீங்கன்னா, அந்த மைதா மாவில் செஞ்ச உணவையே சாப்பிடக்கூடாதுன்னு தான் எங்களுக்கு விருப்பமாக இருந்தது. பட் ஆனால் என் மனைவி ஒரு தடவை கேட்டாங்க. எனக்கு இதை சொன்ன உடனே எனக்கு புரோட்டா சாப்பிடணுமே இருக்குது அப்படின்ன மாதிரி சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், சரி சாப்பிடு அப்படின்ட்டேன். உடனே சந்தோஷமாயிட்டாங்க. ஆனால் ஒரு வேண்டுகோள் அப்படின்னேன். என்னன்னு கேட்டாங்க. இதுதான் உன் வாழ்க்கையில் நான் வாங்கி கொடுக்கும் கடைசி புரோட்டாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் அப்படியே சோகமாயிட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, இது நன்மைக்கு தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்னைக்கு ஒரு புரோட்டா சாப்பிட்டு அன்னைக்கு சுபம் போட்டு அந்த புரோட்டா மைதா சம்மந்தப்பட்ட பொருள் எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா, இந்த பாக்கெட்டில் வர்ற பால், இந்த பாக்கெட்டில் வர்ற பால் பார்த்தீங்கன்னா அது பாலான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. அந்த பாலை குடிக்கிறதுக்கு நீங்கள் தண்ணி வாங்கி குடிச்சுக்கலாம். அது நீங்கள் அந்த இப்போ தயாரிக்கிற இடத்துக்கு போனீங்கன்னா தெரியும். பெஸ்டிசைட்ஸ்ன்னு சொல்லிட்டு கூட சொல்லக்கூடிய அந்த அது வந்து அதனோட வாழ்நாளை எச்சு பண்ணக்கூடிய சில கெமிக்கலை அதை கலக்குறாங்களாம். அது எனக்கு கலக்குறாங்களோ இல்லையோ அது தெரியல. நான் ஏன் போய் அதை போய் வாங்குவானே. அதனால் எங்கள் பக்கத்து ஊரில் பக்கத்துலேயே ஒரு பால்கார் இருக்கிறாரு. நீங்கள் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நீங்களே எங்கள் வீட்டுக்கு வாங்க ஊற்றுருங்க அப்படின்னு சொல்லி அவரை சொல்லிட்டேன். அவர் பாலில் வந்து வெறும் தண்ணி தான் கலப்புவாரே தவிர வேறு எதையும் கெமிக்கல்லாம் அவர் கலக்க தெரியாது. அதனால பால் அந்த பாலே போதும்னு சொல்லி அதை வாங்கிட்டேன். அதுவும் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு மாட்டு பாலாக தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஜெர்சி அந்த மாதிரி பால்கள்லாம் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துட்டேன். இப்போது 4வது பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளை முட்டை, அதாவது நாட்டுக்கோழி முட்டை இல்லாமல் இந்த பிராய்லர் கோழி முட்டைகள், அந்த முட்டைகளை வந்து அடியோடையே நிறுத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அது அந்த முட்டையில் வரக்கூடிய சைடு எஃபெக்ட்டோ அது ஏதோ ஏதோ சொன்னாங்க. சரி நம்ம சாப்பிட்றதே தவறு அப்படிங்கிறதுக்காக அந்த வெள்ளை முட்டைகளையும் நிறுத்திட்டேன். அப்புறம் இந்த மாதிரி வெள்ளை சம்மந்தப்பட்ட உணவுப் பொருட்களை எல்லாம் அப்படியே சுத்தமாகவே அடியோட வெறுத்து ஒதுக்கிட்டேன். இப்போது 5வது பார்த்தீங்கன்னா, இந்த ப இந்த அரிசி சொல்லுவாங்க. அந்த அதாவது வெள்ளை ரொம்ப தீட்டிடுவாங்க. அதாவது புல்லு பார்த்தீங்கன்னா, அந்த வெள்ளை அரிசி ரொம்ப வெள்ளையா இருக்கும். அதில ஒண்ணுமே இருக்காதுன்னு வச்சுக்கங்களேன். அது ஒரு சக்க மாரி இருக்கும். அந்த மாரி இருக்கிற நிலைமைக்கு போற அளவுக்கு இருந்த அரிசிகள்லாம் நாங்க பயன்படுத்துறதெல்லாம் குறைச்சுக்கிட்டோம். இது தேவையில்ல அப்படிங்கிற காரணத்தினால இந்த வெள்ளையா இருந்த சில பொருள்களை எல்லாம் அடியோடயே நிறுத்திட்டேன். அப்புறம் இயற்கை உணவுக்கு அப்படியே மாறிட்டோம். இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில ஒரு தேங்காய் பால் ஜூஸ் குடிக்கிறது. தேங்காய் பால் ஜூஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உடலுக்கு தேவையான ஆற்றல் வந்து அப்படியே ஜாஸ்தி பண்ணும். காலையில எந்திரிச்ச உடனே அவ்வளோ எனர்ஜி கிடைக்கும் நீங்க அந்த பால் குடிச்சீங்க அப்படின்னாவே. அந்த பால்ல ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இலைய கலக்கிறது. அதாவது ஒரு நாள் வந்து கருவேப்பிலை, இன்னொரு நாள் வந்து புதினா. இந்த மாரி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இலை, அதாவது மருத்துவ குணமுள்ள ஒரு இலைய கலந்து அதனோட ஃப்ளேவரை மாத்தி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அத குடிக்க ஆரம்பிச்சோம். அதுவும் நல்ல எனர்ஜி கிடைக்கிற மாரி இது இருந்துச்சு. முடிஞ்ச வரைக்கும் காலையில இயற்கை உணவவே நாங்க கடைபிடிச்சோம். அதாவது சமைச்ச உணவு இல்லாம ஒரு 2 தேங்காய், ஒரு 2 பேரிச்சம்பழம், ஒரு மொளகட்டுன ஒரு பயிறு சும்மா கொஞ்சமா, அப்புறம் வேர்க்கடலை, அப்புறம் பாதாம் பருப்பு, இந்த மாரி 2, 2, 2, 2 அவ்வளோதான். காலையில உங்களால எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோ மட்டும் தான் நாங்க செஞ்சுட்டு இருந்தோம். அப்புறம் அதுவே அதிகமா கடைபிடிச்சோம். மதியம் சாப்பாடு, அப்புறம் ராத்திரி சீக்கிரம் ஜீரணமாகற மாரி சாப்பாடுகளையே சாப்பிட்டோம். அப்புறம் அ முழுக்க முழுக்க நான்வெஜ்ஜை வந்து ஃபுல்லா ஒதுக்கினோம். சில டைம்ல நாங்க செய்யாம இருந்தோம். பட் நண்பர்களோடது, உறவினர்களோட வலியுறுத்தலுக்காக சில டைம் சாப்பிட வேண்டியதா போச்சு. பட் நான் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். இருந்தாலும் ஒரு சில தவிர்க்க முடியாத சூழ்நிலையில நாங்க அத சாப்பிட்டோம். அத ஒத்துக்கிறோம். 4வது பார்த்தீங்கன்னா, மனதிற்கு ஓய்வு. அதாவது எப்படி குடுத்தோம்னு கேட்டீங்கன்னா, அவங்கள அதிகமான சத்தங்கள் நிறைஞ்ச ஒரு சவுண்ட கேட்காத மாரியே ஒரு இதில வச்சுக்கிட்டோம். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டிவி முதல்ல ஆஃப் பண்ணதுலேருந்தே பாதி சத்தம் எங்க வீட்ல குறைஞ்சிருச்சு. 2வது எங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே ஓரளவுக்கு சவுண்ட் கம்மியா தான் பேசுவாங்க. இருந்தாலும் அன்பான வார்த்தைகள அதிகமா யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி ஒரு சூழ்நிலை உருவாக்குனேன். அப்புறம் அந்த அவங்க கேட்கக்கூடிய மியூசிக்ன்னு சொல்லக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல சம்மந்தப்பட்டதா இருக்கும். அதாவது கேட்டீங்கன்னா, ஒரு வயலின் அப்படின்னா, அந்த
அந்த பர்ட்டிகுலர் பாட்டு பூராமே வயலின் மட்டும் தான் வாசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஒரு மெலோடியஸ் இது இருக்கும். உங்கள் மனம் எப்பவுமே பதற்பட்ட ஒரு நிலைக்கே போகாது. அது வந்து ஒன்றா கீழே இறங்கும், இல்லைன்னா அதே நிலையை தான் மெயின்டைன் பண்ணும். அந்த மாதிரி ஒரு மன ஓய்வாகவே கரெக்டாக வச்சுருந்தோம். அதுலயே பார்த்தீங்கன்னா, சில விஷயங்கள் அவங்க நைட்டு தூங்கும்போது அத பண்ணுவோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, தூங்க வராம சில டைம்ஸ் இது சிரமப்பட்டுருக்காங்க. அப்போலாம் பார்த்தீங்கன்னா, அந்த நல்ல மெலோடியஸான ஒரு மியூசிக்க கேட்கும்போது, அவங்களுக்கு அதையவே இது பண்ணிட்டு அப்படியே ஓய்வு எடுத்துக்குவாங்க. இப்போ 5வது பார்த்தீங்கன்னா, இந்த உறக்கம்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்க. அத வந்து எல்லாத்துக்கும் சொல்ல விரும்புறேன். அதாவது எப்படி அதாவது உறக்கம் வரும் தருவாயில் நீங்க உறங்கி தான் ஆகணும். நீங்க அந்த உறக்கம் வர்ற டைம்ல நீங்க அத போய் உறக்கம் பண்ணாமலாம் இருக்க முடியாது. பட் நீங்க ஒரு நாள் உறக்கமே வரல, இந்த டைம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, அதுக்கும் உறங்கி தான் ஆகணும். ஸோ இது உறக்கம் வராத டைம்ல எங்க மனைவி என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா, இந்த மூச்சு காற்ற லைட்டா அப்படியே கவனிக்கிறது. நீங்க எதையும் நினைக்காம எப்படி மூச்சு போயிட்டு வருது அப்படிங்கிறத நினைச்சீங்கன்னாவே, ஒரு 10 செகண்ட், 15 செகண்ட்ல மனசு அப்படியே மாறி உறக்க நிலைக்கு போயிடுவாங்க. இதெல்லாம் நாங்க இயற்கையா அதாவது ஒரு எளிய முறைய கையாண்டங்காட்டி, ஒவ்வொரு விஷயத்துலயும் அப்படியே இது பண்ணிட்டோம். இதுதான் கிட்டத்தட்ட ஒரு 4, 5, 6 மாதங்கள்ல நாங்க அத பண்ண ஆரம்பிச்சுட்டோம். அந்த டைம்ல இருக்கக்கூடிய சில சில இடையில வரக்கூடிய உபாதைகள், அதாவது ஒரு வலி ஏற்பட்டது அப்படின்னா, நாங்க என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, சீரக கசாயம் அந்த மாரி என்னென்னலாம் குடுக்கணுமோ அதெல்லாம் குடுத்துட்டு இருந்தோம். நீங்க இது பெரியவங்களுக்கு கேட்டீங்கன்னா, வீட்லயே பெரியவங்களுக்கு நெறைய பேர்த்துக்கு அது தெரியும். நாங்க பண்ணத விட அதிகமாவே பண்ணலாம். அவங்க அந்த மாரி ஒரு உதவி செய்யும்போது உங்களுக்கு இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த மாரி கூட நீங்க பண்ணலாம். அத நாங்க பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உறக்கம் ஜாஸ்தியா வந்துச்சு. நல்லா இருந்ததுங்க. இது இல்லாம கருவுல இருக்கும் குழந்தைகளுக்கு சில விஷயங்கள் நான் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஆசைப்பட்டேன். அது கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு பெரிய லெவல்ல போயி பெருசு பெருசா இன்ஸ்டிடியூட்லாம் போய் கத்துக்கணுங்கிறதெல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு டைமும் இல்ல. அவங்களுக்கும் அதில விருப்பம் இல்ல. நான் என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, சில மொழி விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சேன். அதாவது எப்படின்னா, YouTubeல சில ப மொழி சம்மந்தப்பட்ட வரலாறுகள்லாம் இருக்குது. அந்த வரலாறுகளையே சிலத செலக்டிவா தேர்ந்தெடுத்து, தமிழ் மொழியில எப்படி எப்படியெல்லாம் இருக்குது, அதனோட இலக்கணங்கள் என்னென்ன, அந்த இலக்கணங்கள்ல இருக்கிற சுவை என்னென்ன, ஒரு இலக்கணம் நீங்க எழுதும்போது அதில இருக்கக்கூடிய ரூல்ஸ் என்னென்ன, அப்படிங்கிற மாரி சில YouTube எல்லாம் இருக்கு. அந்த இதையெல்லாம் நாங்க பயன்படுத்தினோம். 2வது உலகத்திலேயே அதிகமா பேசப்படக்கூடிய சில மொழிகளோட வொக்காபுலரிஸ்ன்னு சொல்லக்கூடிய சில வார்த்தைகள்லாம் அதில இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அதெல்லாம் நீங்க சொல்லணுங்கிறது இல்ல. நாங்க என்ன பண்ணோம்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கு ஆலோசனை பண்ணும்போது, "இதெல்லாம் நீங்க கேட்டாலே போதும் கருவுல இருக்கிற குழந்தை கத்துக்கும்" அப்படின்னாங்க. சரி அது உண்மையோ பொய்யோ, அதனால ஒண்ணும் தப்பில்ல. நாங்க பண்றதே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, மொழிகளை எல்லாம் சும்மா கேட்டுக்கிறது. அத முடிஞ்ச வரைக்கும் காதுல அத போடுறதுன்னு வச்சுக்கங்களேன். அந்த குழந்தையும் அத கேட்குன்ற நம்பிக்கையில, நாங்க அந்த மொழி சம்மந்தப்பட்ட விஷயங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கிட்டேன். இதுக்காக தனியா ஒரு ட்ரெய்னரையோ இதெல்லாம் வச்சுக்கல. எங்களால முடிஞ்ச வரைக்கும் அத பண்ணுனோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, சங்கீதம். சங்கீதம் அப்படின்னா, நாங்க தனியா ஒரு ராகங்களோ, அல்லது அதுக்குண்டான ஒரு ஆசானையோ நாங்க வச்சுக்க முடியாது. நாங்க அந்த அளவுக்கு இது பழக்கம் இல்லாத காரணத்தினால, சில பக்தி பாடல்கள்ல சங்கீதம் வந்து ரொம்ப நல்லாருக்கும். அந்த மாரி பாடல்களையே அதிகமா நாங்க சேகரிச்சு அதை கேட்க ஆரம்பிச்சுட்டோம். அந்த ராகங்கள் கேட்கும்போது, அந்த ராகங்கள் மனசுல பதியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில அதையும் பண்ணுனோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த எண்கணித முறை. எண்கணித முறையில இதில எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு ஃபார்முலாவோ, இல்ல ஒரு அல்காரிதமோ, லாஜிக் அந்த மாரியெல்லாம் நான் எதுவுமே சொல்லி தர விரும்பல. எனக்கு தெரிஞ்சு நான் படிச்ச படிப்புகள்ல கூட்டல், கழித்தல், வகுத்தல் தவிர வேற நான் எதையும் யூஸ் பண்ணதே கிடையாது. அதனாலேயே நான் என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்லி அதாவது சில 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 பயிற்சிகள் எப்படின்னு கேட்டீங்கன்னா, 1லேருந்து 9 வரை 0த்தோட சேர்த்து எல்லா நம்பர்களையும் முதல்ல எழுதுறது, பார்க்கறது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, அவனோட கூட்டல முதல்ல பண்றது. கூட்டல் முடிஞ்சோன்னா கழித்தல் எப்படின்னு பண்றதுன்னு காட்டுறது. அப்புறம் பெருக்கல், அப்புறம் வகுத்தல். இத தான் பண்ணாங்க. இதுக்கு மேல அவங்க ஒண்ணும் அதிகமா பண்ண கிடையாது. ஆனா ஒரு நல்ல விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சங்கீதம் ஆகட்டும், எண்கணித முறை ஆகட்டும், இந்த விஷயங்கள் அவங்க பண்ணும்போது, என் குழந்தைகளோட அதாவது வயித்துல இருக்கும் கருவோட அசைவுகள உணர்ந்தாங்க, என் மனைவி. அது என்ன காரணம்னு தெரியல. பட் அவங்க வந்து அத அசைவுகள உணர்ந்தாங்க. பட் அது உணர்ந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துட்டு, நாங்க வீட்லயே அதெல்லாம் நிறுத்திட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இத கன்டின்யூ பண்ணிட்டு இருக்கிற சமயத்திலேயே, கர்ப்பரட்சாம்பிகை அப்படிங்கிற ஒரு ஸ்லோகம் நாங்க ஹிந்து அப்படிங்கிறங்காட்டி, அத எங்களுக்கு அத கேளுங்க அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. இது என்னென்ன கடவுள்னு கேட்டீங்கன்னா, முக்கியமா கர்ப்பத்துல தரித்திருக்கிற பெண்களுக்கு தேவைப்படக்கூடிய சில ஆலோசனைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கடவுள்னு வச்சுக்கங்களேன். அந்த காலத்துல இருந்த ஒரு கடவுள். இப்போ நம்ம முழுக்க முழுக்க இயற்கை மற்றும் தெளிவான ஒரு அறிவுல நடந்தாலுமே, நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்குங்கிறது உண்ம.
அதனால நான் என்ன பண்ணேன், என் மனைவிக்கு இதை நீங்க பண்ணி பாரு, உனக்கு நம்பிக்கை இருந்ததுன்னா நீங்க அதை முயற்சியா பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். என் மனைவியும் ஸோ நமக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்குங்கிறது உண்மை. ஸோ அதையே நம்ம இதுவே வச்சுக்கலாமே, இந்த கடவுளையே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அதில் ஒரு ஸ்லோகம் சொன்னாங்க. அந்த ஸ்லோகத்தையே அவங்க ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் எழுதுனாங்க. அதையும் சொன்னாங்க. அது ஒரு கணக்கு. இது நாங்க பண்ண விஷயம். இத நீங்க எப்படி பண்றதுங்கிறத எடுத்துக்கலாம். கடைசியா பார்த்தீங்கன்னா, அஸ்வினி முத்திரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பகுதின்னு வச்சுக்கங்களேன். நாங்க பண்ண மொத்த உழைப்பிலேயே இந்த பகுதி வந்து ரொம்ப ரொம்ப கை கொடுத்தது. அதாவது சுகப்பிரசவத்தினை கை கொடுத்தது இது மட்டும் தான்னு வச்சுக்கங்களேன். இது என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல அஸ்வினிக்கு ஒரு சின்ன கதை சொல்லிடுறேன் உங்களுக்கு. அதாவது அஸ்வினி அப்படிங்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு குதிரை தான் அஸ்வினின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இப்போ நீங்க நம்ம ஊர்ல ஒரு பேச்சு வழக்குல இருக்கிற ஒரு இதை சொல்லுவாங்க. இத பார்றா குதிரை மாதிரி இருக்காங்க அப்படிம்பாங்க. குதிரை மாதிரி அப்படின்னா, அப்போ குதிரை நீங்க எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நீங்க யோசனை பண்ணி பாருங்க. அதனோட வலிமையும், அதனோட மேனியின் அந்த அந்த மினுமினுப்பையும் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு உயிரினத்துக்குமே அப்படி இருக்காது. இப்போ குதிரை மாதிரி இருக்குன்னு சொன்னா பெருமைப்படுவோம். அதே மாதிரி தான் மாடும் இருக்குது. மாடு மாதிரி இருக்குன்னு சொன்னா கோவப்படுவோம். இப்போ அதுக்கு வித்தியாசம் தெரியுதா உங்களுக்கு? ஸோ குதிரைகளுக்கு பண்ணக்கூடிய ஒரு செயல், அந்த செயலை எப்படி மனிதர்கள் அதை பண்ணுனா அதில் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அதை சொல்லிக் கொடுத்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, வேதாத்ரி மகரிஷி அப்படிங்கிறவர் வந்து ஒரு அறக்கட்டளையின் கீழே அதை நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து காயகல்பம் அப்படிங்கிற ஒரு பயிற்சி அவங்க எல்லாத்துக்கும் மக்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த காயகல்பம் பயிற்சியில இந்த அஸ்வினி முத்திரை வந்து ஒரு முக்கியமான ஒரு பகுதியா இருக்குது. அந்த அஸ்வினி முத்திரை போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த காயகல்பமே முற்று பெற நிலைமையில் இருக்கும். ஸோ அந்த அஸ்வினி முத்திரை எப்படி பண்ணணும், அதனோட முறை என்ன, அதனோட பலன் என்ன அப்படிங்கிறத வந்து அவங்க ரொம்ப எளிமையா சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த அஸ்வினி முத்திரையை நீங்க கண்டிப்பா கடைபிடிச்சே ஆகணும். என்ன கேட்டா ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த அஸ்வினி முத்திரை தான் எங்களோட மகன் பிறப்புக்கே வந்து ஒரு அதிகமான ஒரு ஊண்டுகோலா இருந்ததுன்னு சொல்ல வரலாம். உங்களுக்கு நான் அது அடுத்த இதுல வரும்போது உங்களுக்கு சொல்றேன். அதனால நீங்க இந்த அஸ்வினி முத்திரை உறுதியா நீங்க எந்த இதை கடைபிடிக்கிறீங்களோ இல்லையோ, அஸ்வினி முத்திரையை முக்கியமாக நீங்க மனசுல வச்சுக்கணும். அதை கடைபிடிச்சே ஆகணும். அதுதான் என்னோட கருத்து. இதையும் நாங்க 9வது மாசத்துல இருந்து இதை கடைபிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். முரளி, இப்போ ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். இதுதான் பிரசவம் மாதம். எப்படி சுகப்பிரசவம் அடைஞ்சது, அதுக்கு என்ன நாங்கள் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா, முதல் கட்டம் பார்த்தீங்கன்னா எங்கள் உறவினர்களோட அன்பு. ஸோ என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, நான் எங்கள் வீட்டில் பெற்றோர்களுக்கு மட்டுமே அவருங்க சொல்லிட்டு அந்த மாதிரி வீட்லேயே நாங்கள் பிரசவம் பார்க்குறதா முடிவெடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மைண்ட் செட்டில் ரெடி ஆயிட்டாங்க. ஆனால் உறவினர்களுக்கு அதை நான் சொல்ல முடியல. அந்த கட்டத்தில் வந்து 10வது மாதம் வழி எடுத்த நான் அன்னைக்கு நான் எல்லாத்தையும் சொல்லி இது பண்ண முடியலைங்க. அந்த காரணத்தினால அவங்க என்ன நினச்சிட்டாங்க, இப்போ எப்படியாவது இவங்க வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் ஆகணும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, வழியில் துடிக்கும் போது யாருனாலையும் பொறுத்துட்டு இருக்க முடியாதுல்ல. அந்த காரணத்தினால அவங்க எதையோ ஒன்று சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கும் அது என்ன பண்ணுறதுன்னு புரியல. எங்கள் பெற்றோர்களுக்கு தெரிஞ்ச காரணத்தினால அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்களும் உட்காந்துட்டு இருந்தாங்க. பட் என் மனைவியும் பிரசவ வலி ஆரம்பிச்சிருச்சு. காலையில் ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 6-7 மணி சுமாருக்கு. நாங்கள் எங்கள் ஆலோசகர் கூப்பிட்டு கேட்டுட்டு சொல்லிவிட்டு அப்புறம் அவங்க சில விஷயங்கள்லாம் பண்ண சொன்னாங்க. கஷாயம் எல்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கூடிய விரைவில் அது குழந்தை பிறந்துரும்னு தான் சொன்னாங்க. அதுக்குன்னு ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது. என்ன என்ன இதுக்கப்புறம் இது நடக்கும், இதுக்கப்புறம் இது நடக்கும்னு சொல்லிட்டு. ஸோ பிரசவ வலி ஆரம்பிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, அவங்க நார்மலாக எந்த ஒரு பெண்ணும் பார்த்தீங்கன்னா, இப்போ உடல்கட்டு நல்லாவே இருந்தாலுமே, அந்த வலி வரும்போது அவங்கனால அத தாங்கிக்க முடியாது. தாங்கிக்க முடியாது அப்படின்னா, அவங்களுக்கு எல்லாமே தெரியும், என்ன நடக்குதுன்னு தெரியும், பேச முடியும், எல்லாம் முடியும். பட் உள்ள ஒரு சின்ன வலி இருக்கிறது வந்து நல்லா வெளிப்படையா தெரிய வரும். அந்த தருவாயில என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமா அந்த அஸ்வினி முத்திரைன்னு முன்னாடி சொன்ன அந்த விஷயங்கள் வந்து கம்பல்சரி அது பண்ணணுங்க. எனக்கு கிடைச்ச அனுபவப்படி என்னன்னா, அவங்கனால அந்த வலியின் காரணமாக அந்த அஸ்வினி முத்திரைய போட முடியல. நான் என்ன சொன்னேன், சரி பரவால்ல, நீ போடாட்டி பரவால்ல. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா, இல்ல 3 நிமிஷத்துக்கு ஒருக்கா, 30 செகண்ட், 40 செகண்ட் அந்த மாரி அந்த டைமிங்க குறைச்சேன். நீங்க ஒரு தடவ போட்டுட்டு ஒரு 30 செகண்ட் கழிச்சு போடுங்க. உனக்கு ஏன்னா நார்மலா இருக்கும்போது நீங்க கன்டினியூஸா போடுறதுக்கு அதில ஒரு அந்த முத்திரை செய்யறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா பண்ணலாம். பட் ஆனா ஒரு வலி இருக்கும் தருவாயில அது பண்றது வந்து கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு. இருந்தாலும் நான் அத பார்த்து மறுபடியும் மறுபடியும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். அது பண்ண பண்ண தான் அதனோட என்ன சொல்றதுங்க, அந்த உள்ள இருக்கிற சிசுவோட சுழற்சி வந்து சீக்கிரம் நடந்துச்சு. அந்த அஸ்வினி முத்திரையோட பலன் அவ்வளோ இருக்கு பார்த்துக்கங்களேன். அந்த நரம்பு ஊக்கம் நடக்க நடக்க அந்த குழந்தையினால ஈஸியா நகர முடியுது உள்ளுக்குள்ள. இதில இன்னொன்னு என்ன நாங்க பண்ணோம்னு கேட்டீங்கன்னா, நாங்க வந்து லைட்டா படுத்திருந்த மாதிரி இருந்தோம்.
ஸோ படுத்திருந்த மாதிரி இருக்கும்போது குழந்தைகளோட அந்த சுழற்சி வந்து கொஞ்சம் தாமதம் ஆச்சு. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னு கேட்டிங்கன்னா, நான் என் மனைவியிட்ட சொன்னேன், இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரமாக வலி இருக்குது, 3-4 மணி நேரம் வழியாக தாங்கிட்டு நம்ம அடுத்த ஸ்டேஜ் போகிறது கொஞ்சம் சிரமம், முடிஞ்ச வரைக்கும் அந்த பொசிஷனை மாற்றுங்க அப்படின்னு சொன்னேன். முடியல. அப்புறம் கடைசியில் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 2 பேர்த்தோட உதவியோட 2 பக்கம் பிடிச்சிட்டு, இந்த படத்தில் காட்டிக்கிறது போல் 2 பக்கம் பிடிச்சிட்டு அவங்கள ஒரு சிட்டிங் பொசிஷனில் உட்கார வச்சோம். ஸோ இந்த குழந்தைகள்லாம் மலம் போகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் உட்கார சொல்லி அந்த அஸ்வினி முத்திரையை போட சொன்னேன். அஸ்வினி முத்திரை போட்ட உடனே பார்த்தீங்கன்னா பனிக்கூடம் உடஞ்சிடுச்சு. ஸோ பனிக்கூடம் உடஞ்சோன்னே நான் மறுபடியும் படுக்க சொல்லிட்டேன். ஏன்னா அவங்களுக்கு அந்த பெயின் ஜாஸ்தி இருந்தங்காட்டி அந்த கால் தொடைகளோட வலுவெல்லாம் ரொம்பவுமே குறைஞ்சிரும் அந்த டைமில். அதனால் மறுபடியும் படுக்க சொல்லிட்டேன். படுத்துட்டு ஒரு 20 நிமிடம் 30 நிமிடம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்து மறுபடியும் கஷாயம் கொஞ்சம் கொடுத்து அந்த அஸ்வினி முத்திரையை மறுபடியும் கன்னி பண்ண சொன்னேன். கன்னி பண்ண உடனே அவங்களுக்கு அந்த பழைய எனர்ஜி கிடைக்கும். அதாவது அந்த சிசுவை வெளியே தள்ளக்கூடிய உந்து வேகம் உள்ளுக்குள்ளே இயற்கையாக ஃபார்ம் ஆகும். அந்த உந்து வேகம் ஃபார்ம் ஆன உடனே நாங்கள் என்ன சொன்னோம்னா, மறுபடியும் சரி உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். மறுபடியும் அந்த பொசிஷனில் உட்கார்ந்த உடனே அந்த சிசு தானாகவே வெளியே வந்துருச்சு. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு என் கண் கூடவே தெரியுது முதல் தலைப்பாகம் வருது, அப்புறம் உடல் அது எல்லாமே வந்துருச்சு ஒட்டுக்கா. வந்த உடனே பார்த்தீங்கன்னா, சிசு ஒன்றும் அழுகலை. இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டு எல்லாம் யார் யார் இருக்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் சுற்றி சுற்றி பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவனும் அழுகலை. இப்போ என் மனைவி மட்டும் கொஞ்சம் டயர்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த பனிக்கூடம் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் அதுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த அஸ்வினி முத்திரையை கன்னியூ பண்ண சொன்னோம். அது வரைக்கும் சிசு வெளியே தான் இருந்தது. அவன் அவன் பாட்டுக்கு பார்த்துட்டு சுற்றியும் புத்தியும் பார்த்துட்டு இருந்தான். அழுகல. அந்த பனிக்கூடத்துலேருந்து வந்த அந்த நீர்லாம் மேலே அப்படியே இருந்துச்சு. அதை மட்டும் லைட்டாக தொடச்சி விட்டு அந்த சுவாசம் இதில் இருக்கிற அந்த அழுக்கு எல்லாமே தொடச்சி விட்டு ரெடியாக இருந்தோம். ஒரு 10 நிமிடம் கூட இல்லைன்னு நினைக்கிறேங்க. மறுபடியும் அதே மாதிரி பழைய நிலைமையில் உட்கார சொல்லி ஒரு அஸ்வினி முத்திரை ஒரு 4 தடவை போட்டாங்க. அந்த நச்சுப்பையும் கையோட வந்துருச்சுங்க. அதுதான் அந்த பனிக்கூடம்னு சொல்லுவாங்க. நச்சுப்பை வந்த உடனே மொத்த இது ப்ராசஸே முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். குழந்தை வெளியே வந்தாச்சு, நச்சுப்பை வெளியே வந்தாச்சு. இப்போ அம்மா தனி, குழந்தை தனி. இப்போ இந்த ரெண்டும் தனியாக பண்ண உடனே நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த அவங்க அம்மாவை தனியாக படுக்க வச்சிடலாம். அப்புறம் நமக்கு சுத்தம் பண்ணணும். மெயின் வந்து அந்த பனிக்கூட உடஞ்சி அது வெளியே வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்லுங்க, ஒரு ரத்தம் கலந்த ஒரு தண்ணி போல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதையெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டு அவங்களுக்கு தேவையான அந்த துணிகள் எல்லாம் போட்டுட்டு குழந்தைக்கு தனியாக அந்த மேலே தொடச்சி விட்டுட்டு அந்த ப்ளசண்டா பேக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, நச்சுப்பையை வந்து கொஞ்சம் கழுவணும் நாங்கள். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன பக்கெட் மாதிரி ஒரு சின்ன பூசியில் எடுத்துட்டு அதில் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு கலந்து வெதுவெதுப்பான தண்ணியில் அந்த ப்ளசண்டா பேக்கை முக்கி அந்த மேலே ஒட்டிகிட்டு இருக்கிற சளி மாதிரி படலங்கள் மற்றும் அந்த ரத்தம் கலந்த ஒரு சில இதெல்லாம் வந்து கழுவிட்டு அதை அப்படியே கையில் எடுத்து நாங்கள் அந்த கலந்து வச்சிருக்கிற சில பொடிகள் நாங்கள் கலந்து வச்சிருந்தோம். எதுன்னு கேட்டிங்கன்னா மஞ்சத்தூள், துளசி தூள், அப்புறம் வேப்பிலை பொடி. இந்த 3யும் கலந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மேலே ஒரு லேயர் மாதிரி. இப்போ நம்ம எப்படி ஒரு பத்து போடுவோம், அந்த பத்து போடுற மாதிரி மேலே நாங்கள் பவுடர் போட்டு அதை ஒரு துணியில் சுருட்டி அந்த துணியை தூக்கி ஒரு மஞ்சள் பைக்குள்ளே வச்சு வச்சுட்டோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஸ்மெல்லு வரலை. அந்த தொப்புள் கொடி இன்னும் குழந்தையோட தான் ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு. அது ஒட்டிக்கிட்டு இருந்து குழந்தைய நாங்கள் தனியாக எடுத்துகிட்டு வந்துட்டோம். தாய்மாரை தனியாக எடுத்துகிட்டு வந்துட்டோம். அவங்களுக்கு தனியாக ஒரு ரெஸ்ட் கொடுத்தோம். அவங்க ரெஸ்ட்டு எங்களுக்கு எப்படி கொடுக்க முடியலன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நான் என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னா, ஒரு நாள் ஃபுல்லாக தூங்கணுங்கிறது தான் எங்களோட குறிக்கோளாக இருந்துச்சு. பட் ஆனால் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, உறவினர்கள் அதிகமாக வந்த காரணத்தினால, அவங்களோட ஆர்வம் அதனால அவங்க குழந்தைய பார்க்கணும், தாய்மாரை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால, எங்கள் வீட்டில் அவங்க வந்து அவங்க வரிசையாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட பார்வையில் நேரத்தெல்லாம் கடந்து போகும்போது எங்களுக்கு ஒரு 3-4 மணி நேரம் ஆகி போச்சு. அத முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க ரெஸ்ட் எடுத்தாங்க. பட் அதுவரைக்கும் குழந்தை அது ஒண்ணும் முடிச்சுட்டு அவங்க யாரையும் பார்க்கல. குழந்தை பாட்டுக்கு வெளிய வந்தோனே அவன் தூங்க ஆரம்பிச்சுட்டான். தாய்மார் மட்டும் அவங்க மட்டும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்களும் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் தூங்க சொல்லிட்டேன். அப்புறம் தூங்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது எப்படி சொன்னாங்கன்னா, ஒரு பிபி செக் பண்ணாங்க. பிபி வந்து கொஞ்சம் ஹையா இருக்குது அப்படின்னாங்க. அது ஆக்சுவலா சில டைம் ஹையா தான் இருக்கும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இத்தனை பேர் வந்து பார்க்கும்போதோ, நமக்கு நடந்த முதல் முதல் சம்பவங்கள நெனச்சாலே படபடப்பு வரும். பரீட்சை மார்க்குக்கு ஷீட் குடுத்தா எப்படி உங்களுக்கு படபடப்பு வரும்? அந்த மாரின்னு வச்சுக்கங்களேன். அந்த படபடப்புனாலேயே கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தது. பட் அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் அவங்க நல்லா சுயநலமா பேசி நடந்துக்கிற அளவுக்கு தான் இருந்தாங்க. அதனால அவங்கள தனியா படுக்க வச்சுட்டு, அவங்கள அப்படியே இது பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 2வது நாள், 3வது நாள்லாம் பார்த்தீங்கன்னா, குழந்தை நல்லா என்ன சொல்றதுங்க, அவன் எப்ப கண்ணு முழிக்கிறானோ, அப்ப அவங்களுக்கு தேன் தண்ணி முதல்ல குடுத்தோம். அப்புறம் குடுத்ததுக்கப்புறம் தாய்ப்பால் குடுக்க ஆரம்பிச்சுட்டோம். ஸோ தாய்ப்பால் கொஞ்சம் தான் வரும். கொஞ்சம் தான் குடிப்பான். அப்புறம் தூங்குவான். இப்போ எங்களுக்கு என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3வது நாள் ரொம்ப ஆழ்ந்த தூக்கம் பார்த்துங்க குழந்தைக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, 8 மணிக்கு காலையில தூங்க ஆரம்பிச்ச குழந்தை, சாயங்காலம் 6 மணி வரைக்கும் தூக்கும்.
அதாவது ரொம்ப ஆள் தூக்கம். நீங்க கை எப்படின்னு தூக்குனீங்கன்னா கூட நான் அசைக்க மாட்டேன். அப்படியே அந்த அளவுக்கு தூக்கம் இருந்துச்சு. அப்புறம் எங்களுக்கு ஆலோசகர கூப்பிட்டு கேட்டதுக்கு, இது வந்து ஒரு இயற்கையான விஷயம் தான். குழந்தை தூங்குவதில் வந்து ஆரோக்கியமான விஷயம். ஏன்னா, அது அப்பதான் வான்காந்த ஆற்றல வந்து தூக்கத்து மூலியமா அதிகமா பெறப்படும். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அந்த ஜீரண மண்டலமெல்லாம் சரியான ஒரு 100% ஆக்டிவ் ஸ்டேஜ்ல வந்திருக்காது. அதுவரைக்கும் அந்த குழந்தையோட ஆற்றல் பார்த்தீங்கன்னா, வான்காந்தத்துல தான் எடுத்துட்டு இருக்கும். அந்த காரணத்தினால தூக்கம் வந்து அதுக்கு ஒரு வகையான உணவு. அந்த தூக்கம் இருக்கிற வரைக்கும் நல்லதுங்க. நீங்க ஒண்ணும் இது பண்ணாதீங்க அப்டின்னாங்க. சரி பரவால்ல அப்படின்னு 6 மணி வரைக்கும் எங்க வீட்ல கொஞ்சம் பொறுக்கல. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, சரி காதெல்லாம் கொஞ்சம் அப்படியே வருடி விட்டு குழந்தைக்கு ஓரளவுக்கு முழிப்பு வர வச்சுட்டாங்க. முழிச்சோன்னே கொஞ்சம் அழுதான். அப்புறம் மறுபடியும் பால் குடுத்தோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் தூங்குனான். அப்புறம் ரெகுலரா பார்த்தீங்கன்னா, அவன் மலம் சிறுநீர், மலம் கழிக்கிறதெல்லாம் கொஞ்சம் சுத்தம் பண்ணிட்டு, அத மட்டும் ரெடியா வச்சுட்டு இருந்தோம். இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 4, 5 நாள் பார்த்தீங்கன்னா, தொப்புள் கொடி வந்து கூடவே இருந்தது. அந்த பிளசன்டா பேக்கும் கூடவே இருந்தது. அத மட்டும் நாங்க 2, 3 முறை கழுவி வச்சுட்டோம். ஒரு 2 நாள் 2, 3 நாள் 3 தடவ கழுவியிருப்போம் 7 நாள்ல. 7வது நாள் ராத்திரி எங்களுக்கு வந்து அந்த தொப்புள் கொடி உதிர்ந்துருச்சு. குழந்தையிலேருந்து விழுந்துருச்சு. அது உதிர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணோம்னு கேட்டீங்கன்னா, திருநீரு, கொஞ்சம் மஞ்சள் அந்த சுண்டு விரல்ல வச்சு அத அமுத்தி உள்ள விட்டுட்டோம். இவ்வளவுதான் பண்ணோங்க. இப்போ இது 2ஆ இதானங்காட்டி, அத தனியா எடுத்துட்டோம். இத தனியா கொண்டு வந்துட்டோம். இப்ப நம்ம முதல்ல சொன்ன மாரியே அந்த பிளசன்டா பேக் அத கொண்டு வந்து நாங்க தனியா ஒரு வீட்ல கொண்டு வந்து அத எங்க வீட்லயே அத அடக்கம் பண்ற மாரி அடக்கம் பண்ணியாச்சுங்க. ஸோ இதுதான் இப்போ 7 நாள்ல வந்து நடந்த பிரசவத்தினுடைய ஒரு காலகட்டங்கள்லாம் உங்களுக்கு சொல்லியாச்சு. இதுதான் அதிகப்படியான மக்களுக்கும் நடக்கும். இதுல புதுசா என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட உடல்வாகு பொறுத்த மாரி உங்களுக்கு அந்த வலிகள் வேறுபடுமே தவிர, ப்ராசஸ் இதுதான். இப்படிதான் நடக்குன்னு வச்சுக்கங்களேன். இதுதான் எங்களுக்கும் நடந்துச்சு. இது எங்க அனுபவம். கடைசி கட்டமா நான் உங்களுக்கு என்ன சொல்லிக்க விரும்புறேன்னா, இந்த அரசோட பிறப்புச் சான்றிதழ் எப்படி வாங்குறது அப்படிங்கிறது வந்து ஒரு எல்லாத்துக்கும் உண்டான ஒரு கேள்வி. நம்ம வீட்ல பார்க்குறோம். வீட்ல பார்த்தா எப்படி ஏத்துக்குவாங்க? அப்படிங்கிற மாரி ஒரு எல்லாத்தோட மனநிலையிலயும் ஒரு கேள்வி இருந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நீங்க வீட்ல பிரசவம் பார்த்தா, அரசு வந்து பிறப்புச் சான்றிதழ் குடுக்கக்கூடாதுங்கிற சட்டம் எதுவும் கிடையாது. உண்மைய சொல்லப்போனா நீங்க என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு ஊர்லயும் நகராட்சியில பிறப்பு, இறப்புச் சான்றிதழ் வழங்கும் ஒரு நபரை நிர்ணயிச்சுக்கிறாங்க. அவரோட முதல் வேண்டுகோள் என்னன்னு கேட்டீங்கன்னா, குழந்தை பிறந்து 15 நாளுக்கு உள்ள நீங்க அவர்கிட்ட போயி, இது மாரி எங்களுக்கு நாங்க மாசமா இருந்தாங்க. இந்த மாரி ஸ்கேன் எடுத்திருக்கோம். இவங்க இது அத்தாட்சி அப்படின்னு சொல்லி சில ப்ரூஃப்கள் சப்மிட் பண்ணினீங்க அப்படின்னா, ஒரு லெட்டர் குடுத்தீங்க அப்படின்னாவே, உங்க குழந்தைக்கு அவர் பிறப்புச் சான்றிதழ் குடுத்துருவாருங்க. அதுலலாம் எந்த ஒரு அ இதை நிறுத்த முடியாது. நிறுத்துறதுக்கும் வாய்ப்பு கிடையாது. என்ன கேட்பாங்கன்னா, உங்களோட பக்கத்து வீட்ல இருக்கிறவங்களோட அவங்களோட டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அவங்களோட பேன் கார்டோ அல்லது அவங்களோட ரேஷன் கார்டு டீட்டெயில்ஸோ கேட்டு, அந்த அட்ரஸ் ப்ரூஃப்க்காக அவங்க வாங்கி வச்சுக்குவாங்க. இவ்வளவுதானே தவிர, உங்க பிறப்புச் சான்றிதழை நிறுத்தி வைக்கும் அளவுக்கு அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது. 2வது லோக்கல் இருக்கிற அவங்க சுகாதார நிலையத்திலிருந்து வரக்கூடிய ஹாஸ்பிட்டல் எம்ப்ளாயீஸ் அவங்களுக்கு வந்துங்க என்னன்னு கேட்பான்னு கேட்டிங்கன்னா, சில லீகல்னு கூட சொல்ல முடியாதுங்க. அவங்க வேலையில் உள்ள மேலதிகாரிகள் கேள்வி எழுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெண் வீட்டிலேயே இருந்து குழந்தை பிறக்குறாங்க அப்படின்னா, கவர்மெண்ட்ல இருக்கிற நர்ஸ், அந்த அவங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ் அவங்க எல்லாருமே அந்த செவிலியர்கள் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற மாரி ஒரு கேள்வி வருதாம். அந்த காரணத்தினால இத அவங்க அதிகமா அ இது என்கரேஜ் பண்றதில்ல. அதுதானே தவிர மத்தபடி அவங்க மேல ஒண்ணும் இது சொல்றதுக்கு இல்ல. நீங்க முடிஞ்சா நீங்க அவங்க சொல்லி நீங்க அவங்க மூலமா கூட நீங்க பிறப்புச் சான்றிதழ் வாங்கிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்திலும் அவங்கள நீங்க கன்சிடரே பண்ண வேண்டியதில்ல. நீங்க நேரடியா போய் நகராட்சியில குடுத்து ஒரு ஃபார்ம் குடுத்தீங்கன்னா, அவங்களே உங்களுக்கு பிறப்புச் சான்றிதழ் குடுத்துருவாங்க. இதுல எந்த ஒரு நிறுத்தி வைக்கிறதுக்கும் இடமும் இல்ல. பட் இது எல்லாமே நீங்க ஒரு 15 நாளைக்கு உள்ள பண்ணணும். இதுதான் அவங்களோட வேண்டுகோள். இந்த விஷயத்த நீங்க பண்ணீங்கன்னாவே அதிகமான என்ன சொல்றதுங்க, நம்மளோட இயற்கை முறை பிரசவங்கள வந்து வெறு சுலபமா பண்ணிடலாம்னு வச்சுக்கங்களேன். இது எனக்கு கிடைச்ச முழுக்க முழுக்க அனுபவங்கள். அ இதுல ஏதாவது உங்களுக்கு முரண்பாடான கருத்து இருந்ததுன்னா, என்னைய மன்னிச்சுக்கங்க. இப்ப அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இப்ப இதைய போல் பண்ணும் விருப்பப்படும் தம்பதியர்களுக்கு என்ன பண்ணலாம்? அப்படிங்கிற ஒரு சில டிப்ஸ் உங்களுக்கு சொல்றேன். அத வேணா கேட்டுக்கங்க. நண்பர்களே, இப்ப நம்ம அந்த உங்களோட சுகப்பிரசவத்துக்கு சில எளிய வழிமுறைகள் பார்க்கறதுக்கு முன்னாடி, நான் இதுல என்ன பலன் கண்டேன், பிளஸ் அதுலருந்து என்ன கத்துக்கிட்டேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு விஷயம் சுருக்கமா சொல்லிடுறேன். இப்போ இதுல ஒரு மன திருப்தி கிடைக்குங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்க சகோதரர்களோ, இல்ல உங்க உற்றார் உறவினர்களோ பேசும்போது, அவர்களுக்கு நடந்த பாதிப்புகள்லாம் நீங்க கேட்கும்போது, அடடா! நாம இந்த மாரி ஒரு சம்பவத்துல நம்ம மாட்டிக்காம தப்பிச்சுட்டோமே! அப்படிங்கிறது ஒரு மன திருப்தி இருக்கும். என்ன காரணம்னா, உங்களோட விழிப்பு நிலையில தான் நீங்க தப்பிக்கிறீங்களே தவிர, அது உங்களுக்கு தெரியாம போய் நீங்க ஒண்ணும் மாட்டிக்கிறது இல்ல.
இது 2வது என்ன கேட்டீங்கன்னா, முழுக்க முழுக்க நாமளே அத பாதுகாத்து ஒரு சிசுவ வெளிய எடுக்கும்போது, அதுக்கு முழு அ பாதுகாப்பு கிடைக்குதுங்க. அதாவது எப்படி சொல்றேன்னா, மன ரீதியாகட்டும், உடல் ரீதியாகவும், சுகாதார ரீதியாகட்டும் எல்லா வகையிலயும் நம்மளே பாதுகாப்பு பண்றோம். ஸோ நம்ம பண்ற ஒரு விஷயத்துக்கும், ஒரு செவிலியர் பண்ற விஷயத்துக்கும் நெறைய வேறுபாடுகள் இருக்கு. அத வந்து நீங்க பண்ணும்போது, உங்களுக்கு அதனோட முழு மன திருப்தி கிடைக்கும்னு வச்சுக்கங்களேன். அதாவது நீங்க உங்க குழந்தைய பார்த்துக்கிறதுக்கும், 3வது ஒரு ஆள வச்சு குழந்தைய பார்த்துக்கிறதுக்கும் உள்ள வேறுபாட தான் நான் இங்க சொல்ல விரும்புறேன். 2வது பார்த்தீங்கன்னா, தாய் சேய் ஆரோக்கியம். அதாவதுங்க, இது மாரி நம்ம எந்த ஒரு மருந்து மாத்திரைகளும் இல்லாம, எந்த ஒரு ஊசி எதுவும் போட்டுக்காம, ஒரு தாய் ஒரு சிசுவ பெற்றெடுக்க முடியும் அப்படின்னா, இயற்கையா கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும், எல்லா ஆற்றலும் அந்த தாய்க்கு முதல்ல கிடைக்குங்க. அதாவது அவங்களோட உடல் ஆற்றல் பார்த்தீங்கன்னா, ம ஒரு வெகு சீக்கிரமாகவே இயற்கையா வந்துருங்க. அதாவது இப்போ அவங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களோ, ஒரு 3, 4 நாள்ல மறுபடியும் திரும்ப அந்த வேலைய செய்ய போயிரலாம் அவங்க. நீங்க அந்த அளவுக்கு டயர்டுங்கிறது இந்த கான்செப்ட்டே இருக்காது. இன்க்ளூடிங் என் மனைவிக்கும் அப்படிதான் இருந்துச்சு. அப்புறம் அந்த குழந்தைக்கும் அதே ஆரோக்கியம் உங்களுக்கு எதிர்பார்க்கலாம். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இயற்கையா கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் அந்த குழந்தைக்கு கிடைச்சிறங்காட்டி, ப 10வதுக்கு அந்த பனிக்குடம், அந்த நச்சு புயலிலிருந்து வரக்கூடிய அந்த ஆற்றலும் அந்த குழந்தைக்கு 7 நாள்ல கூடவே இருந்தங்காட்டி, எந்த ஒரு இயற்கை உபாதைகளோ, அல்லது வேற ஏதாவது வீரியமிக்க ஒரு ஏதாவது வேற செயல்களோ, எதுவுமே நாங்க நடக்கல. அதாவது நல்ல இயற்கையா என்ன இருக்கணுமோ, அது அப்படியே இருந்தது பாத்துக்கங்க. ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சூழல் மட்டுமே நாங்க மெயின்டெயின் பண்ணோம். ரொம்ப அமைதியா இருந்தது. அது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயங்கள். 3வது பாத்தீங்கன்னா, அந்த குழந்தைக்கு இயற்கை வீரியம் அப்படியே இருக்குங்க. அதாவது இப்போ உதாரணத்துக்கு நீங்களே எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்க முன்னோர்கள் என்ன செஞ்சாங்களோ, அத நம்மனால செய்ய முடியல. சில விஷயங்கள தவிர. அந்த மாரி விஷயங்கள் நீங்க மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்னா, முன்னோர்கள் எப்படி இருந்தாங்களோ, அதே மாரி நம்ம இருக்கணும். அதாவது 100க்கு 100% இருக்க முடியாட்டியும், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு இருக்கலாம். ஸோ நம்ம அதையத்தான் நம்ம மறுபடியும் பயன்படுத்துறோம். இயற்கை வீரியங்கள எப்படி கொண்டு வரோமோ, அந்த வீரியத்த மறுபடியும் வெளிய கொண்டு வரது தான் இந்த இயற்கை இது. அது ஒண்ணு உங்களுக்கு ஒரு பலன் மாரி கிடைக்கும். 4வது பார்த்தீங்கன்னா, தற்சார்பு சமூகம். இத ஏன் இங்க சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நாள் வரைக்கும் ஒரு குழந்தை பெற்றெடுக்கணும் அப்படின்னாவே, அவங்க ஒரு தாய் கம்பல்சரி அந்த மருத்துவமனைக்கு செல்லணும் அப்படிங்கிறது வந்து ஒரு மனதில் பதிக்கப்பட்ட ஒரு எண்ணம். இப்போ அதையெல்லாம் உடைச்சு, அ நீங்க கருத்தரிச்சா உங்க வீட்லயே வச்சு நீங்க வீட்லயே கரு அந்த பிரசவம் வரைக்கும் பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்க பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு உதாரணம் உங்களுக்கு கிடைக்கும்போது, நீங்க யார நம்பியும் போகணுங்கிற அவசியம் இல்ல. ஏதாவது ஒரு மருந்து சொன்னா அத ஏத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்க இத போட்டா தான் நல்லா இருப்பீங்கன்னு சொன்னா, அதுவும் ஒரு மூட நம்பிக்கை மாரி ஆயிடும். உங்களுக்கு எல்லாமே ஒரு தெளிவு நிலை வந்துரும். அதாவது இவ்வளவு எளிமையா நடக்கக்கூடிய ஒரு வீட்டு சுகப்பிரசவத்துக்கு எதுக்கு 30,000லேருந்து 40,000 சார்ஜ் பண்றாங்கங்கிறது எனக்கு புரியல. அதுக்கு பல செக்ஷன் போடுவாங்க. இருந்தாலும் அவ்வளவு அதாவது எளிமையா நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு இத எக்ஸ்ட்ராவா பண்ணி அனுப்பணுமா? அப்படிங்கிற மாரிங்க. அதாவது நீங்க ஒரு வாகனத்த கொண்டு போய் சர்வீஸ் விட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு ரூ. 100 செலவாகுதுன்னு வச்சுக்கங்க. ஒரு ரூ. 1000 உங்களுக்கு மேல பூச்சு அடிச்சு அனுப்பிச்சு விட்டுருவோம். அந்த மாரி கதைன்னு வச்சுக்கங்களேன். நமக்கு தேவையில்லாத ஒரு பொருள். அந்த மாரி இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரேன். இப்போ 5வது பார்த்தீங்கன்னா, தடுப்பூசி. இந்த தடுப்பூசி இத பத்தி நெறைய பேர் நெறைய பேசிட்டாங்க. இப்போ நான் இதில என்ன சொல்ல விரும்புறேன்னா, தடுப்பூசி அப்படிங்கிறது ஒரு ஒரு பர்ட்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்பிள் அவங்க அதுக்கு எதிர்க்கிறாங்க. ஏன்னா, அவங்க அதனால பாதிக்கப்பட்டவங்க. இன்னொரு குரூப் ஆஃப் பீப்பிள் அந்த தடுப்பூசிய வந்து ஆதரிக்கிறாங்க. இப்போ 2 பேரு பக்கமும் நியாயம் இருக்குது. அத நான் இப்ப ஏத்துக்கிட்டாலும், இப்ப 2 பேருமே எது பெருசுன்னு யாரும் ப்ரூவ் பண்ண கிடையாது. அதுவரைக்கும் நான் ஏன் தடுப்பூசி யூஸ் பண்ணணும்? எது நல்லதுன்னு வரட்டும் ஃபைனலா. அதுக்கப்புறம் நம்ம தடுப்பூசி யூஸ் பண்ணுவோம். அதுவரைக்கும் அது இருந்துட்டு போகட்டுமே! அப்படிங்கிற மாரி விட்டுர்றதாங்க. அதனால தடுப்பூசி அந்த அந்த பக்கமே நான் போறதில்ல. ஏன்னா இவங்களே யாரு உண்மை, யாரு பொய்ன்னு தெரியாதங்காட்டி எல்லாம் ஒட்டி விட்டுறதுங்க. இப்ப கடைசி பார்த்தீங்கன்னா, ஒரு உண்மையான சம்பவம் என்னங்க உதாரணம் கிடைச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மருத்துவமனை அவசர தேவைகளுக்கு மட்டுமே உபயோகப்படுத்தப்படும் அப்படிங்கிறது தான் உண்மைங்க. அதாவது நீங்க எப்போ மருத்துவமனைக்கு போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியிலிருந்து வரக்கூடிய பாதிப்புகள். அதாவது அவசர தேவைன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆக்சிடென்ட். கீழ விழுந்து உடைஞ்சுட்டு கால் உடைஞ்சிருச்சு, கை உடைஞ்சிடுச்சு, ஏதோ ஒண்ணு குத்திட்டாங்க. அந்த மாரி ஒரு சம்பவத்துக்கு ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள அந்த ரத்தப்போக்க நிறுத்தணும். இந்த மாரி நெறைய தேவைகள் இருக்கும். அந்த தேவைகள நிறுத்துறதுக்கு நம்ம அந்த மருத்துவமனை நாடுறது ஒரு 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 வழிமுறை. இதுக்காகத்தான் மருத்துவமனைங்கிறது நான் ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால், இயற்கையா நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு, நீங்க அதைய வந்து மருத்துவமனைக்கு போய் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு முட்டாள்தனமான கருத்தா சொல்றேன். அதாவது இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, இயற்கையா நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த, நம்மளாவே ஒரு காம்ப்ளெக்ஸ் பண்ணி, அத கொண்டு போய் அவங்கள்ட்ட காட்டுனோம்னா தான், நம்ம அத வழியில மாட்டிக்கிறதுன்னு அர்த்தங்க. இப்ப நீங்க இயற்கையா நடக்கக்கூடிய விஷயங்கள தெரிஞ்சு, தெளிவா பண்ணீங்க அப்படின்னா, நீங்க அத தெளிவா தான் நடப்பீங்க. அதுல எந்த ஒரு சிக்கலுமே வராது. இதுல இந்த உண்மைய புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா, நீங்க அடுத்தது வந்து மருத்துவமனைக்கோ, இல்ல மருத்துவமனையில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவங்கள சொன்னாலும், நீங்க தெளிவா அதுக்கு பதில் சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு உங்க தெளிவாயிரும். அதனால இது எனக்கு கிடைச்ச பாடமா தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன்.
இது நீங்க பண்ணீங்கன்னா, உங்களுக்கும் இது தெளிவா புரிய வந்துரும். அது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுனாலே, அதுவே ஒரு பெரிய விஷயம். இப்ப அடுத்தது நம்ம அந்த உங்களுக்கு குடுக்கக்கூடிய எளிய வழிமுறைகள இப்ப நான் சொல்றேன். இதுல ஒரு 2 படிநிலைய நான் நிர்ணயிச்சுக்கிறேங்க. அதாவது முதல் படிநிலை என்னன்னு கேட்டீங்கன்னா, குடும்பத் தலைவரின் கடமை. அதாவது இப்போ நிறைய இடத்துல என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு திருமணம் நடந்தது அப்படின்னா, அந்த திருமணமான ஆணுக்கோ, இல்ல திருமணமாகின்ற பெண்ணுக்கோ, இந்த பிரசவம் அப்படிங்கிற ஒரு ஒரு சம்பவத்தோட அ விழிப்புணர்வே அவங்களுக்கு சுத்தமாவே இல்ல. அவங்கள எப்படி காலேஜோ, ஸ்கூலெல்லாம் வளர்க்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது ஒரு உபாதையா? நீங்க கன்சல்ட் பண்ண வேண்டிய முதல் மருத்துவர். இதுதான் அவங்க சொல்லிக் குடுத்தே வளர்த்துறாங்க. 2வது அவங்க அத கத்துக்கணுங்கிற ஆர்வத்தையே அவங்களுக்கு யாரும் புகட்டுறதே கிடையாது. அப்ப அத கத்துக்கவும் மாட்டாங்க. அவங்களுக்கு வர்ற வியாதிகளுக்கு அவங்க "ஏய் பரவால்ல, இத நம்ம எத வேணா சாப்பிட்டுக்கலாம்" அப்படிங்கிற நிலைமைக்கு அவங்க ஒதுக்கிர்றாங்க. அந்த மாரி போறவங்க, அந்த பாதிப்பு பட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க விழிப்பு நிலைய அடையறாங்க. அப்படி இல்லாம, குடும்பத் தலைவரின் கடமை, அதாவது குடும்பத் தலைவர் அப்படின்னு ஒரு பதவி நீங்க எடுத்துக்கிட்ட போது, நீங்க என்னென்னலாம் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் கேளுங்க. நீங்க ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் கார் வாங்குறீங்க. அந்த காருக்கு ஒரு தகுதியான ஒரு ஓட்டுநர நீங்க நியமிக்கணும். நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க போய் சும்மா ஒரு 40, 50 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கார வாங்கிட்டு, ஒண்ணுமே 8வது ஃபெயிலான ஒரு ஆள நீங்க வந்து டிரைவரா போட முடியாது. அப்ப அந்த காரோட மதிப்பு தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. அப்போ அந்த பர்ட்டிகுலர் ஓட்டுநரோட தகுதி என்னங்கிறது நீங்க நல்லபடியா நிர்ணயிக்கிறீங்க. தகுதி இல்லாத ஒரு ஆள போட்டா, எவ்வளவு சேதாரம் வருங்கிறத வந்து நீங்க ஈஸியாவே ஜட்ஜ் பண்றீங்க. ஒரு கார் வாங்கி அதுக்கு போடுறதுக்கு வேண்டி நியமிக்கக்கூடிய ஒரு ஓட்டுநருக்கே நீங்க இவ்வளவு ஆராய்ச்சி பண்றீங்க அப்படின்னா, ஒரு குடும்பத் தலைவரா இருந்து, அந்த தலைவர் தான் அந்த குடும்பத்தோட நிர்ணயிக்க அந்த எல்லா தகுதியும் அவர் ஏத்துக்கிட்டு, அவர் தான் எல்லாத்தையும் சொல்றாரு அப்படின்னா, அவர் எவ்வளவு திறமையா இருக்கணும், எவ்வளவு கட்டங்களுக்கு எப்படி சிந்திக்கணும் அப்படிங்கிற விஷயத்த கத்துக்கிட்டால் ஒழிய அத பண்ண முடியாது. இதனால என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க குடும்பத் தலைவரா ஆயிட்டீங்க. ஆயிட்டதுக்கப்புறம், நீங்க என்ன பண்ணணும்? முடிஞ்ச வரைக்கும் நீங்க என்னென்ன விஷயங்கள் கத்துக்கணுமோ, அத கத்துக்கிட்டு தான் ஆகணும். வேற வழி கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு இன்னொரு உதாரணம் கார்லயே சொல்றேன் பாருங்களேன். இப்போ நீங்க வந்து காரு உங்களுக்கு ஓட்டத் தெரியாது. இப்போ என்ன பண்றாங்க, அப்பா, அம்மாலாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு கார் வாங்கி குடுத்துட்டாங்க. நீங்க என்ன பண்ணலாம்? ஒண்ணா அவங்க கார் வாங்கி வீட்ல கொண்டாந்து நிறுத்துறதுக்கு முன்னாடி, நீங்க கார ஓட்டி பழகிக்கணும். அப்படி இல்ல, கார் வந்துருச்சு வீட்டுக்கு அப்படின்னா, நீங்க கார வந்து மொல்லமா ஓட்டி பழகிக்கணும். ஸோ, இப்ப நீங்க என்ன பண்றீங்க? நீங்க அந்த கார ஓட்டுறதுக்காகவே அந்த கார் ஓட்டுறத கத்துக்கிறீங்க. இதே போல தான் நம்ம வாழ்க்கையும். வாழ்க்கையில சில விஷயங்கள் உங்களுக்கு அத கத்துக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க அந்த பதவிக்கு போயிடுறீங்க. அந்த பதவிக்கு போனதுக்கப்புறம் நீங்க மெல்ல மெல்லமா அத கத்துக்கணும். நீங்க கத்துக்காம வேற ஒருத்தர் உதவிய நாடுனீங்க அப்படின்னா, உங்களோட தலையெழுத்த வேற ஒருத்தர் நிர்ணயம் பண்றாரு அப்படிங்கிறது தான் அர்த்தங்க. வேற ஒண்ணுமே கிடையாது இதுல. ஸோ, இதுல அடுத்தது முதல்ல நீங்க என்ன முடிவு பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, குடும்பத் தலைவரா ஆனதுக்கப்புறம், அதாவது நீங்க எப்போ குழந்தை பெத்துக்கணும், சில விஷயங்கள் என்னென்ன பண்ணணும், இயற்கையான முறைகள் என்னென்ன, என்னென்ன மாரி விஷயங்கள் இப்போ சமுதாயத்துல நடக்குது, அதையெல்லாம் எப்படி மாத்தலாம், அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து உங்களோட கருத்துல வந்து ரொம்ப தெளிவா இருக்கணும்னு சொல்ல வரேங்க. அதாவது 2 தான் 2வது படிநிலை. அதாவது இப்போ நீங்க உதாரணத்துக்கு நீங்க ஒரு கருத்த நீங்க உங்க குடும்பத்துல சொல்லும்போது, அதுல எந்த மாரி கேள்வி கேட்டாலும் நீங்க தைரியமா ஆன்சர் பண்ற அளவுக்கு இருக்கணும்னு சொல்ல வரேன். இப்போ உதாரணத்துக்கு என்னைய எடுத்துக்கங்க. நாங்க வந்து இப்போ வீட்ல குழந்தை பொறக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுக்கு, பல 100 கேள்விகள் வந்தது. நான் எல்லா கேள்விகளுக்கும் பொறுமையா தான் பதில் சொன்னேன். அந்த பதில்கள் எல்லாருமே அவங்க சில டைம்ல ஏத்துக்கக்கூடிய நிலைமையில தான் இருந்தாங்களே தவிர, நான் புடிச்ச மொசலுக்கு 3 கால்னு சொல்றவங்கள தவிர, மத்த எல்லாருமே அவங்க ஏத்துக்கிட்டாங்க. அந்த மாரி தான் நான் சொல்ல வரேன். நீங்க சொல்ற ஒவ்வொரு கருத்துக்களுக்கும் நீங்க தெளிவா இருக்கணும். அதுக்குண்டான சரியான பதில் நீங்க தரணும். 3வது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு நம்ம குடும்பத் தலைவர் அப்படிங்கிற ஒரு தைரியம், அதாவது ஒரு வீரம் இருக்கணும்னு சொல்ல வராங்க. எப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எடுக்கிற டெசிஷன் அது வந்து ஒரு 100% கரெக்ட்டா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உண்மை நிலைய நீங்க தெரிஞ்சிருக்கணும் எப்பவுமே. அப்ப 2வது அத தைரியமா இறங்கி பண்ணணும். இப்போ தொழில் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தொழில்ல சில முன்ன பின்ன அனுபவம் இல்லாமனா கூட, ஒரு தைரியத்துல இறங்குவாங்க. அந்த தைரியம், அந்த குருட்டு தைரியம் அல்லது வீரமோ, அது வந்து நம்ம உள்ளுக்குள்ள இருந்தே ஆகணும். நீங்க எப்போ வேற ஒருத்தர் சொல்லும் கருத்துக்கு நீங்க இணங்குறீங்களோ, அப்ப நீங்க உங்க கருத்துக்களை மறைக்கிறீங்க. இல்ல உங்க கருத்துக்களை முன்மொழிய மறக்கிறீங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். உங்க கருத்துக்கள நீங்க முன்மொழிஞ்சு, நீங்க கருத்துக்கள நிலைநாட்டுனீங்கன்னா, அதுக்கு சரியான தெளிவான அறிவு சொல்லிட்டீங்க அப்படின்னாவே, நீங்க ஜெயிச்சிட்டீங்கங்கிறது தான் அர்த்தம். பாதி இது முடிஞ்சதுன்னு வச்சுக்கங்களேன். இது வந்து முதல் படிநிலை. இந்த கடைசி பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, மெய்யறிவு. அதாவதுங்க, இத ஏன் இங்க முக்கியமா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அதிகமான விஷயங்கள வந்து காது மூலியமா கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான் இருக்குது. அதுல வந்து தப்பும் வரும், சரியும் வரும்.
இப்போ நமக்கு எது தப்பு, எது சரி அப்படிங்கிற விஷயத்த பார்த்தீங்கன்னா, அதிகமா படிச்சவங்க எப்பவுமே தப்பா தான் முடிவு எடுக்குறாங்க எனக்கு தெரிஞ்சு. என்னன்னு காரணம் கேட்டீங்கன்னா, அவங்க அதிகமா படிச்சிடுறாங்க. அது படிச்சதே தப்பா இருக்குங்காட்டி முடிவும் தப்பா தான் வருது. வேற ஒண்ணும் கிடையாதுங்க. அதாவது மெய்யறிவு அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு விஷயம் அதாவது ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன்னு கேளுங்களேன். இப்போ அ சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கங்களேன். இது வந்து நீங்க கேட்டுக்க விஷயங்கள். இதுல மெய் எது, பொய் எது? நீங்க அத யோசிக்கணும். உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இது கரெக்ட். பட் ஆனா இது வந்து பொய் அப்படிங்கிறேன். அதுல என்ன மெய் இருக்குன்னு நீங்க யோசிக்கணும். அதாவது சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு அப்படிங்கிறது வந்து சூரியன் எந்த பக்கத்துல இருந்தும் வர்றதில்ல. பூமி தான் சூரியனை சுத்துதே தவிர சூரியன் எந்த பக்கம் சுத்துறது கிடையாது. ஸோ இதில நீங்க என்ன உண்மை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சூரியன் இடம் மாறுறது கிடையாது. பூமி தான் இடம் மாறுகிறது. பூமி தான் சுழலுகிறது. அப்படிங்கிற ஒரு மெய்யறிவு உங்களுக்கு இருக்கணும். இதே விஷயங்கள தான் நீங்க எல்லா இடத்துலயும் பயன்படுத்தணும். அந்த ஒரு விஷயங்கள் நீங்க கேட்கும்போது சரியா தெரியும். பட் ஆனா அதனோட மறைமுகமான உண்மை வேற மாரி இருக்கும். இத மட்டும் நீங்க தெளிவா புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா, உங்க வாழ்க்கையில எந்த கட்டத்திலயும் நீங்க சரியான முடிவு எடுப்பீங்க. இத மட்டும் கொஞ்சம் நீங்க பெரியவங்கள் உதவியோடயோ, இல்ல உங்க நண்பர்கள் உதவியோடயோ, அல்லது நீங்க படிக்கும் புத்தகங்களோ, இல்ல நீங்க படும் அனுபவங்களோ, இது எல்லாம் கோர்வையா பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க கண்டிப்பாக எந்த ஒரு தருணத்திலும் தவறான முடிவு எடுக்கவே மாட்டீங்க. எனக்கு அது உண்மையாவே தெரியுது. நான் அந்த மாரி சூழ்நிலையிலிருந்து பட்டு வந்தங்காட்டி, இந்த விஷயங்கள உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இது முதல் படிநிலை. இதுல நீங்க தெளிவா ஆயிக்கிட்டீங்க அப்படிங்கனாவே, நீங்க சுகப்பிரசவம் ஆகறக்கு என்ன பொறுத்தவரைக்கும் சிம்பிளா சொல்றேங்க. நீங்க ஒரு கார் ஓட்டுறதுக்கு தைரியமான ஆள்னா, நீங்க பிரசவம் பார்க்கறதுக்கு தைரியமான ஆள். இதுதாங்க சிம்பிள் டேர்ம். 2வது படிநிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவான அறிவு கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கங்களேன். இப்போ நீங்க சொல்லும் கருத்துக்கள் அனைத்துமே ஒரு 100க்கு 100% உண்மை சம்பவம் அந்த மாரி இல்ல உண்மை கருத்துக்களோ நீங்க சொல்றீங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில், நீங்க வந்து எந்த மாரி அ ஒரு அடுத்த படிநிலைக்கு நகரணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒரு உறுதியான எண்ணத்த நீங்க முதல்ல போடணும். அதாவது உங்களுக்கு தேவை வந்து என்னங்கிறத சரியா முடிவு பண்ணணும். எனக்கு வந்து என் குழந்தை இயற்கையான முறையில் பிறக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு தீர்க்கமான ஒரு முடிவுல உறுதியா நீங்க நிக்கணும். அப்படி நின்னுட்டீங்க அப்படின்னாவே, அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மட்டுமே உங்க காதுகளுக்கு விழுகும். அது சம்மந்தப்பட்ட உங்களுக்கு சந்தேகங்களுக்கு மட்டுமே நீங்க தீர்வு கேட்பீங்க. அந்த மாரி தான் உங்களுக்கு நடக்கும்னு வச்சுக்கங்களேன். முதல் இது வந்து நீங்க ஒரு ஆசையை நீங்க நிர்ணயிச்சுக்கங்க. சுகப்பிரசவம் நடக்கும். நம்ம குடும்பத்துல வந்து எல்லாருமே ஆரோக்கியமா இருப்பாங்க. குழந்தை தாய் சேய் ஆரோக்கியம் இருக்கும்ங்கிற மட்டும் நீங்க நினைச்சுக்கங்க. 2வது கணவன் மனைவியின் ஒற்றுமை. அதாவது இதுல என்ன விஷயம் சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இப்போ கணவன் நீங்க வந்து சுகப்பிரசவம் ஆகணும்னு விரும்புறீங்க. உங்க மனைவிக்கு அதுல உடன்பாடு இல்ல. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த சுகப்பிரசவம் அப்படிங்கிற கான்செப்ட்டே ஒரு கேள்விக்குறியாயிருது. அதனால நீங்க ஒண்ணு முடிவு பண்ணீங்க அப்படின்னா, உங்க மனைவி அதுக்கு 100க்கு 100% அதுக்கு ஒத்துழைக்கணும். பிளஸ் அவங்களுக்கு அது புரியணும். நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அவங்க அத புரியாம சில விஷயங்கள் சொல்லும்போது, அவங்கள நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ புரிய வைக்கணுமோ, அவ்வளோ புரிய வைங்க. அவங்களுக்கு ஒரு விஷயத்துல தெளிவில்லாத பட்சத்தில், நீங்க அந்த விஷயத்த சரி பண்ணி நடக்க முடியும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, கேள்விக்குறியான விஷயம் தான். அதனால, நீங்க உங்களோட பெற்றோர்களோ, உங்க உறவினர்களுக்கோ இந்த விஷயத்த சொல்வதற்கு முன்னாடி, நீங்க, உங்க மனைவி நீங்க 2 பேரும் முதல்ல ஒற்றுமையா ஒரு முடிவு எடுங்க. நீங்க எடுக்கும் முடிவுல நீங்க தீர்க்கமா நில்லுங்க. இதுதான் 2வது ஒரு கான்செப்ட். நீங்க இந்த 2 பேரும் பேசி முடிவெடுக்காத பட்சத்தில், நீங்க பெற்றோர்கள் சொல்வதே தேவையில்லைங்கிறத நான் சொல்லுவேன். 3வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இப்ப கணவன், மனைவி நீங்க 2 பேரும் ஒற்றுமையா எடுத்துட்டீங்க. ஆனா, நீங்க வீட்ல யார்ட்டயும் சொல்லல அப்படிங்கிற பட்சத்துல, அவங்களுக்கு ஒரு ஏமாற்றம் நடக்கும். அது யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, முக்கியமா பெற்றோர்களுக்கு. ஏன்னா, அவங்க தான் நம்மள பார்த்து, பார்த்து வளர்த்துனவங்க. அதனால அவங்களோட ஆசீர்வாதம் கம்பல்சரி நமக்கு அது தேவைப்படுங்க. இந்த 3வது படிநிலை நீங்க என்ன சொல்லணும்னா, உதாரணத்துக்கு என்னோட அனுபவத்துல எப்படி சொன்னாங்கன்னு கேட்டா, நீங்க எங்களுக்கே தெரியும். எங்களுக்கு இதே மாரி தான் கேள்வி வந்தது. அவங்க பயப்படுதல் ஜாஸ்தி இருந்தங்காட்டி, அவங்களோட கேள்வி பதில்கள்லாம் சொல்லி நாங்க ஓரளவுக்கு அத அவங்கள கன்வின்ஸ் பண்ணோம். அதே போல தான் உங்க பெற்றோர்களும். உங்க பெற்றோர்களுக்கு நீங்க எப்படி கன்வின்ஸ் பண்ணுவீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா, சில கேள்விகள கேளுங்க. அவங்களே அதுக்கு வந்து என்ன எவ்வளோ தூரம் தெரிஞ்சிருக்குங்கிற உண்மைய சொல்லுவாங்க. நீங்க அவங்கள சந்தோஷப்படுத்துற மாரி தான் பதில்களையும் சொல்லணும். எப்ப நீங்க முரண்பாடான பதில சொல்றீங்களோ, அன்னைக்கே அவங்களோட கோபம் வந்து ஜாஸ்தியாகும். அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, என் சொல்லு மீறி நீ செய்றியா? அப்படிங்கிற மாரி போயிடுவாங்க. அந்த அளவுக்கு போகாம, அவங்களுக்கு மெல்ல மெல்ல புரிய வைங்க. இது வந்து கம்பல்சரி பண்ணணுங்கிறது என்னோட விருப்பம். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இப்ப பெற்றோர்களுக்கு சொல்லாம நீங்க அத பண்ணீங்க அப்படின்னா, கடைசி அதாவது 10வது மாசம் பிரசவ டைம்ல வேற மாரி ஒரு எண்ணங்கள்லாம் போடுறாங்க. ஏதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எப்படி சாத்தியம்? அப்படிங்கிற மாரிலாம் ஒரு நம்மளோட மனசுல இருக்கிற தைரியத்தையே அவங்க மாத்திருவாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் பெற்றோர்களுக்கு சம்மதத்தோடயே நீங்க இத ஆரம்பிங்க. அது வந்து மெல்ல மெல்லமா கூட பண்ணலாம். நான் சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, 2வது மாசமே அவங்க சம்மதிக்கணுங்கிற அவசியம் இல்ல.
2வது மாசம் ஒரு 40% சரின்னு சொல்லிட்டாங்கன்னா, 3வது மாசம் 50 அப்படின்னா, படிப்படியா போனாலே போதுங்க. நீங்க வந்து உடனே அத பண்ணணும்னு விருப்பப்படாதீங்க. பெற்றோர்கள் ஏத்துக்கக்கூடிய மனப்பக்குவம் இருக்கிறாங்கன்னாவே, நீங்க வந்து ஜெயிச்சதா தான் அர்த்தம். இப்போ 4வது பார்த்தீங்கன்னா, இறை நம்பிக்கை. ஆ நீங்க இறை நம்பிக்கை இருக்கிறது இப்ப எனக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லா விஷயத்தையும் சரிவர பண்ணாலுமே, நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குது. அது நம்மள வழிநடத்துது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். அது இது இந்த இப்ப இந்த கருத்த நீங்க ஏத்துக்கிறது உங்க விருப்பம். இப்ப எனக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, அ இது போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப எல்லா விஷயமும் இறைவன் இப்ப நம்மள பாதுகாக்கிறான். இதுலயும் நம்மள பாதுகாப்பான் அப்படிங்கிற எண்ணங்களையே நான் திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டேன். இப்போ இதுல நீங்க உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்களையோ, உங்களுக்கு என்ன மன நம்பிக்கை குடுக்குமோ, அந்த விஷயங்கள சொல்லி நீங்க நம்பிக்கைய வளர்த்துக்கலாம். இப்போ 5வது பாயிண்ட்டுங்க. 5வது பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, குழந்தை வளர்க்கும் அறிவு. அதாவதுங்க, இப்போ குடும்பத்தில் குழந்தை பிறந்த உடனே அதை எப்படி வளர்த்தணும்? என்ன மாரி சூழ்நிலையில அவங்களுக்கு வைக்கணும்? அவங்களுக்கு என்ன விருப்பமான விஷயங்கள்? இந்த மாரி சில பல கோணங்கள்ல வந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கங்களேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நெறைய இடத்துல குழந்தைகள டிவி பார்க்கவே விட்டுர்றாங்க. அவங்கள கேள்வி கேட்டீங்கன்னா என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, "குழந்தை தான் விரும்பி பார்க்குது. நாங்க பார்க்க சொல்லவே இல்ல" அப்படிங்கிறாங்க. "நாங்க சொன்னாலும் கேட்கறதில்ல" அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் கேட்கிறேன். அ இந்த எந்த குழந்தையும் கடைக்கு போய் டிவி வாங்குனதில்ல. எந்த குழந்தையும் கேபிள் ஆப்பரேட்டர்ட்ட போய் எனக்கு இந்த கேபிள் குடுங்கன்னு கேட்டதில்ல. எந்த குழந்தையும் எனக்கு இந்த சேனல் குடுங்கன்னு சப்ஸ்கிரைப் பண்ணதில்ல. இந்த 3யும் பண்ணதெல்லாம் பெற்றோர்கள் தான். நீங்க அந்த குழந்தைகள் என்ன பண்ணக்கூடாதோ, அதுக்குண்டான சூழ்நிலையை உருவாக்கி குடுத்துட்டு, அந்த குழந்தைய பண்ண வேண்டாம்னு சொன்னா அது எப்படி கேட்கும்? சூழ்நிலையை உருவாக்கி குடுத்தது உங்க சுயலாபத்துக்காக. நீங்க பார்க்க வேண்டிய டிவி, நீங்க பார்க்க வேண்டிய நிகழ்ச்சிகளுக்காக நீங்க உருவாக்கி வச்சுட்டு, அத பார்க்காதீங்க, பார்க்காதீங்கன்னு ஏன் சொல்லணும்? அந்த சூழ்நிலையே நீங்க உருவாக்காம இருந்தீங்கன்னா, குழந்தை பார்க்கவே பார்க்காது. ஸோ, இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, குழந்தைகள் எப்பவுமே தவறு பண்றது கிடையாதுங்க. குழந்தைகள் வந்து எந்த சூழ்நிலையில இருக்கிறாங்களோ, அதுக்கு அடாப்ட் ஆயிருவாங்க. நீங்க ஒரு நாட்டியம் அல்லது ஒரு சங்கீதம் சம்மந்தப்பட்ட சூழ்நிலைகள்ல நீங்க கொண்டு போய் விட்டீங்க அப்படின்னா, அது ஈஸியா கத்துக்கும். நீங்க எந்த சூழ்நிலையில குழந்தைய வைக்கிறீங்களோ, அத அந்த சூழ்நிலையாவே அடாப்ட் பண்ணி அது அதுவாவே வளர்க்க ஆரம்பிச்சுரும். அந்த மாரி இருக்கும் பட்சத்தில், நீங்க குழந்தை வளர்ப்பது எப்படி அப்படிங்கிற சில அ என்ன சொல்றதுங்க, ஒரு அடிப்படை உண்மைகள தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அந்த அந்த மாரி விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, இப்ப பானு ஹோம் எஜுகேஷன் சிஸ்டம் சொல்லிட்டுங்க ஒண்ணு இருக்குது. இந்த வெப்சைட் உங்களுக்கு குடுத்துருக்கேன். நீங்க அதில செக் பண்ணி பாருங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, குழந்தையை உருவாக்குறதுக்கு முன்னாடி, அதாவது குழந்தை எப்படி உருவாக்கணும்? தம்பதிகள் என்ன பண்ணணும் முன்னாடி? குழந்தை இருக்கும் தருவாயில் என்ன பண்ணணும்? அப்படிங்கிற விஷயத்தையும், குழந்தை இயற்கையா மறுபடியும் சுகப்பிரசவம் மூலமா எப்படி பெத்துக்கணும்? அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. அத முடிச்சுட்டு குழந்தை வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? அதனோட 6 வயது காலத்துக்கு என்ன பண்ணணும்? 6 வயதிலிருந்து 12 வயது காலம் என்ன பண்ணணும்? அப்படிங்கிறத ஸ்டேஜ் பை ஸ்டேஜா அவங்களே விலாவரியா விளக்குறாங்க. இப்போ இதில என்ன நான் உங்களுக்கு சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இந்த கருத்துக்களை நீங்க உங்களுதில ஒப்பிட்டு பாருங்க. உங்களுக்கு எது சரி என்று படுதோ, அந்த விஷயத்த நீங்க முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சுருங்க. பண்ணுனீங்க அப்படின்னாவே, இதில நீங்க பாதி ஜெயிச்ச மாரி தான் இதில கணக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த முதல் 2 பாயிண்ட் நீங்க பண்ணீங்கன்னாவே பாதி ஜெயிச்சது தான். அதாவது உங்களோட மனதில் உள்ள எண்ணங்களுடன் வலு, 2வது கணவன் மனைவியின் ஒற்றுமை. அவங்களோட தீர்க்கமான ஒரு முடிவு. அதாவது கணவனும் மனைவியும் தீர்க்கமா எனக்கு வீட்ல தான் சுகப்பிரசவம் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, எந்த சொந்தக்காரரும் வந்து எத சொன்னாலும் நீங்க ஒண்ணும் கவலைப்படணுங்கிற அவசியம் இல்ல. ஆனா, இதுல சொந்தக்காரரோட உதவி இருக்கணுங்கிறது வந்து முக்கியம். அதனால அதையும் நீங்க கன்சிடர் பண்ணிட்டு நீங்க அதுல முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இது முழுக்க முழுக்க என்னோட கருத்துக்கள்ல சொல்லப்பட்ட வேண்டிய விஷயங்கள் தான். இது நீங்க எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து இது உங்க விருப்பம். இவ்வளவு நேரம் எனது கருத்துக்களை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. அ இதுபோல் உலக மக்கள் அனைவரும் அவர் தன் குடும்பத்திற்கு மறுபடி சுகப்பிரசவம் முறையில் இயற்கையான முறையில் பிரசவத்தை பார்த்து அவர்களுக்கும் இந்த பயன் சென்றடைய வேண்டும் என்ற கருத்துக்காகவே இது பகிர்ந்தப்படுகிறது. அ மிக்க நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.